இந்த கிளாஸில் ஒரு 4 பசில் வச்சுருக்கேன். 4 பசில் வச்சுருக்கேன். இந்த 4 பசிலில் உங்களுக்கு 4மே ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது எந்த ஆர்டரில் போகலாம், அதாவது நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட்டு, அடுத்து ஈஸி, அடுத்து மாட்ரேட், அடுத்து ஹார்டு. இந்த மாதிரி எக்ஸாமில் ஒரு 4 பசிலை பார்த்தா எப்படி எதை ஃபஸ்ட்டு எடுக்கணும், சார் இந்த ஈஸின்றதை ஃபஸ்ட்டு எடுக்கணும், மேபி இது 3வது கொஷினாக இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எடுக்கணும், இல்லை சார் இது 4வது கொஷினாக இருக்குது இது 2வதாக எடுக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பசிலையும் நான் ஒரு 1 மினிட் காட்டுறேன். அந்த 1 மினிட்டை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிசைட் பண்ணி எழுதிக்கங்க. நானும் ஒரு டிசிஷனுக்கு வரேன். இந்த இதை பார்த்து ஓகே இப்படி செஞ்சு ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நானும் ஒரு டிசிஷன் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பசிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்ரோச் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பசிலை பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ஹிண்ட் எடுக்க முடியுதா, அதாவது பார்த்தோன்னே ஹிண்ட் எடுக்க முடியுதா, இல்லை அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியுதா, ஸ்டார்டிங் எங்கேருந்து தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸ்டார்டிங் தெரிஞ்சுன்னா அதை வச்சு நிறைய க்ளூ ஃபெச் ஆகுதா, அப்படியே ஃபெச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 3வது பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணுறது அப்போயே முடியுதா, அந்த ஃபெச் பண்ணுறதையே பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ண முடியுதா. ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, ஒரு பசிலுடைய லெவலை பார்க்குறீங்க, ஸ்டஃப்பை பார்க்குறீங்க. பசிலுடைய ஸ்டார்ட்னா இதிலேயே இன்னும் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 வேரியபிள் பசிலா, ஒரே ஒரு வேரியபிள் வச்ச பசிலா, இல்லை 2 வேரியபிள் பசிலா, நம்ம 2 பேரை சேர்த்து கண்டுபிடிக்கணுமா, இல்லை 3 வேரியபிள் பசிலா, இதுவும் தெரியும். இந்த 3 வேரியபிள் பசிலு 2 வேரியபிள் பசிலு கம்பேர் பண்ணும்போது 1 வேரியபிள் பசிலுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அது வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் ஒரே மார்க் தான், எல்லாருக்குமே 5 மார்க் தான். 5 கொஷின் கேட்டால் 5 மார்க் தான் எல்லாருக்கும், யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இங்கே 1 வேரியபிள் கேட்கும்போது அதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அதோட டைமிங்கை சேவ் பண்ணிடுங்க. அந்த டைமிங்கை இந்த 3 வேரியபிளையும் 2 வேரியபிளையும் கொடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டைமிங்கை 3 வேரியபிள் 2 வேரியபிள். பசில் 4 பசில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதை 4த்தோடைய லெவலை நீங்கள் கொண்டு மெஷர் பண்ணுங்கள். புரியுங்களா? ஒரு 1 மினிட் ரீடிங் எல்லாத்துக்குமே தரேன். 1 மினிட் ரீடிங். இப்போ ஸ்டார்டிங்னால 1 மினிட் ரீடிங். ஒரு 1 மினிட்டை விட்டு டிசைட் பண்ணணும் இந்த பசில் ஈஸியான பசில் அப்படின்னு. ஒரு 1 மினிட்டை வச்சு இப்போ ஸ்டார்டிங்னால போக 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 ஒரு 30 செகண்ட்ஸில் நீங்கள் இதை டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு 30 செகண்ட்ஸில் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாம், உள்ளே போயிடலாம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரஃப் பேப்பர்லாம் பென்சிலில் செய்யாதீங்கன்னு சொன்னேன். அதை அழிச்சழிச்சு மாத்திர கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எக்ஸாமில் அது டக்குன்னு அழியலை அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். அதுக்காக சொல்கிறேன், பென்சிலில் செய்யாதீங்க. ஃபுல்லாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவன் வேணும்னே கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்னா மைக்ரோ மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான்னா எல்லோரும் மைக்ரோ மேக்ஸ்ன்னு இப்படி எழுதாதீங்க. இவ்வளோ பேசாலும் எழுத வேண்டாம். எம்ஐசின்னு போட்டால் தெரியாதா மைக்ரோ மேக்ஸுக்கு, இல்லை எம்ஐன்னு போட்டாலே தெரியாதா? இந்த மாதிரி நீங்களாக ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிங்க. ஃபுல்லாக பேர் எழுதுனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 4 பாசிபிலிட்டி வந்து 4 மைக்ரோ மேக்ஸ் எழுதுனீங்கன்னா என்னாச்சு, எத்தனை வார்த்தை எழுதிக்கிட்டு இருப்பீங்க? அதையும் குறைச்சிக்கங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? 4 பசிலையும் காமிக்கிறேன். ஒரு 1 மினிட் ரீடிங் பண்ணுங்கள். லெவலை நீங்கள் பிரிச்சுக்கங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்துக்குங்க. 8 பேர் இருக்காங்க, எல்லாருமே டிஃப்ரெண்ட் கலரில் வச்சு உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? இது எத்தனை வேரியபிள் பசிலு? 2 வேரியபிள் பசில். ஏன் சார் 2 வேரியபிள் பசிலு? பாருங்க, ஃப்ளோர் தெரியும், ஷெல்ஃபு தெரியும், நம்பர் போட்டுருவீங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 8 பேர் இந்த பாக்ஸ் பிசி அப்படின்னு வராங்க பார்த்தீங்களா, 8 பேர். அந்த 8 பேர் என்னென்ன கலர் பாக்ஸ் அப்படின்னு 2 வேரியபிள் சேர்த்து உட்கார வைக்கணும். ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. 2 வேரியபிள் பசில்னு பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு. அடுத்து கீழே பார்க்குறீங்க, சிஏ வச்சு ஜிஏ, ஜி இங்கே கிடையாதுங்கிறாங்க. அடுத்து ஏதோ அச்சுங்கிறாங்க. அடுத்து இங்கே சிஏ பிஏ ஹச்சு. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தா இது ஒரு லெவல் ஈஸி அப்படின்னு தோணுது, கொஞ்சம் ஈஸி அப்படின்னு தோணுது. ஏன்னா சியை வச்சு ஜி இருக்குது, சியை வச்சு இங்கே ஜி வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருப்பி சியை வச்சு பி வர, அப்படி 2 பாக்ஸஸ் அப்படின்னு சியை வச்சே பி வர, அப்படி பியை வச்சு கிரே பாக்ஸ் வருது. அடுத்து இங்கே ஹச்சுன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கேப் பெருசாக வருது. இதனால் இது ஈஸி அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? ரைட். அடுத்து போதும்.
5 கொஷின் இருக்குது. கொஷினையும் பார்த்துட்டு போயிடணும். ஒரு பசிலை பார்த்தா கொஷினை பாருங்கள், 3 கொஷின் கேட்குறான்னா 2 கொஷின் கேட்குறான், ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டு ஆஃப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. 6% 6 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸா, ஓகே 2 ஓகே, இந்த 3 மாதத்தில் 2 நாள் ஓகே. குஜராத்தை வச்சு ஹச்சை வச்சு இஏ ஓகே. குஜராத்தை வச்சு கர்நாடகா ஓகே. ஹச்இ இங்கே இருக்குது, ஈயை வச்சு வருது சார். ரொம்ப ஈஸியஸ்ட்டு சார், ஈஸியஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஈஸியஸ்ட்டு பசில். ஏன் ஈஸியஸ்ட்டு பசில் அப்படின்னு சொல்கிறேன்னா, குஜராத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்சை கொடுத்துட்டாங்க, ஹச்சை வச்சு பார்த்தீங்கன்னா ஈ கிடச்சிச்சு. அடுத்து குஜராத்தை வச்சு கர்நாடகா கொடுத்துருக்காங்க, ஈயை வச்சு எஃப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 6 பேரில் கிட்டத்தட்ட எல்லாரோட பொசிஷனும் ஃபில் ஆகுது. நான் ஈஸியஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, மொத்தமாகவே 6 பேர் தான். நாம பீப்புளும் கம்மி, வேரியபிளும் 2 வேரியபிள் பசிலு, அதாவது 2 வேரியபிள் 2 வேரியபிள் பசில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் பசிலு, வேரியபிளும் 2 கம்மி. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா 8 பேர் இருக்கணும் அப்படின்றத டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே 6 பேர் தான் வச்சுருக்காங்க, வேரியபிளும் கம்மி, இத்தனை பேர் டக்கு டக்குன்னு உட்காராங்க. ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியஸ்ட்டு செயின்னா இதை ஃபஸ்ட்டு செஞ்சுருவேன். 6 பேர் தான் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு செஞ்சிடலாம். அடுத்து இங்கே வரோம், இந்த கொஷினில் பார்க்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் 1 வந்து 9 வரைக்கும், டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 9 வேக்கண்ட் இருக்கோ, 8 பேர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 பேர் கொடுத்துருக்காங்க, 9 ஃப்ளோர் வேக்கண்ட் கண்டிப்பாக இருப்பா. அப்படி ரைட்டு. டிஃப்ரெண்ட் பிஸ்கட்ஸு, எல்லாருக்கும் பிஸ்கட் பிடிக்குது. 2 வேரியபிள் எப்படின்னா 9 பேர் கொடுத்து நம்ம ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 8 பர்சன்ஸு, அடுத்து 8 பேருக்கு பிடிச்சது சரிங்களா. ரைட்டு. இங்கே பாருங்க, என்னென்னலாம் எதாவது ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எதாவது ஸ்டார்ட் பண்ண ஈஸியஸ்ட்டு அதுக்கு பார்க்குறதுக்கு சரிங்களா. எஸ்ஸை வச்சு ஏக்கு மேலே, பிக்கு சி கீழே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரு, வேக்கண்ட் ஃப்ளோரும் பியும் சேம் நம்பரு, இதை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அடுத்து மில்கி விக்கிஸு ஓரியோக்கு மேலேயாம். வேக்கண்ட் ஃப்ளோரை கூட ஈவன் நம்பர் ஃப்ளோரு. என்னங்க ஒரு இதே கரெக்டாக வரமாட்டேங்குது. வேக்கண்ட் ஃப்ளோரோட இமிடியட்லி பிலோவில் யார் இருப்பார்னா இவர் கரெக்டாக. வேக்கண்ட் ஃப்ளோரு ஆட் நம்பர் ஃப்ளோரு ஓகே. வேக்கண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கொஷினில் பார்த்தா தெரிஞ்சிச்சு, வேக்கண்ட்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேக்கண்ட்டை வச்சு ஒரு ஓப்பன் க்ளூ இருக்குது, 3 பேர் இருப்பாங்கன்னா இவன் ஆட் நம்பர் ஃப்ளோருன்னு இருப்பாங்க, அதுவும் வேக்கண்ட் ஃப்ளோருக்கு எபவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கொஷினில் வேறு வழியே இல்லை, வேக்கண்ட் வச்சு ஆரம்பிக்கணும். மாட்ரேட், வேக்கண்ட்டை வச்சு ஆரம்பிக்கணும். வேக்கண்ட் இருக்கனால நான் மாட்ரேட் சொல்கிறேன், புரியுங்களா. வேக்கண்ட் இருந்தால், இப்போ ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 2%னா கிட்டத்தட்ட 3 கேப் விட்டு நீங்கள் போடணும். இங்கே ஒருத்தர் இருக்காருன்னா இவருக்கு 2%னா இங்கே 2 பேர் 2% நடுவில் ஒரு வேக்கண்ட்டும் இருப்பார். அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுனால இது ஒரு மாட்ரேட், இதை ஸ்டார்டிங்கே செய்யக்கூடாது சரிங்களா. அப்படின்னு எனக்கு தெரியணும், அந்த அளவுக்கு நான் படிச்சிருந்தேன்னா பார்த்துக்கணும் ஓகேங்களா. ரைட்டு. அடுத்து 6%, 6% கொடுத்துருக்காங்க ரைட்டு. அவங்க டைஸை த்ரோ பண்ணுறாங்க, 1 to 6 ரிசல்ட் கிடைக்குது. ஆஃப்டர் த கேம் எல்லாருக்கும் கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துருக்காங்க ஓகே. எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு, எல்லோரும் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க, நீங்கள் இந்த பர்சனை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுட்டா 1 முடிஞ்சிடும். நீங்கள் எத்தனை கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும், என்னென்ன ஹேம்பர்னு கண்டுபிடிக்கணும், என்னென்ன ட்ரெஸ்ஸு. 3 வேரியபிள், புரியுதுங்களா. இந்த கொஷினு 3 வேரியபிள் கண்டுபிடிக்கிற கொஷினு, 3 வேரியபிள் ஓகேவா. க்ளூ எல்லாம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லெவலை கண்டுபிடிக்கணும்ல. ஈகாட்டு, அடுத்து ஏ, ஃபஸ்ட்டு 2 ஓப்பனில் இருக்குது, ஏவும் இதுவும். ட்ரெஸ்ஸெல்லாம் எம்மு ப்ரைமு, ஃப்ரூட்டுக்கு மேக்ஸிமம் நம்பரு, பி அந்த 1 4 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த கொஷினை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மாட்ரேட். இந்த கொஷினை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓப்பன் க்ளூ நிறைய இல்லை. ஒன்று நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் க்ளூ இருந்திருக்கணும், இல்லைனா ட்ரெஸ்ஸஸையோ இல்லை இந்த ஹேம்பரையோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் க்ளூ நிறையா இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தான் ஓப்பன் க்ளூன்னு சொல்கிறேன். இ ஃப்ளவர்னு சொல்கிறாங்களா, அடுத்து ஏ பீச் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்களா. இந்த மாதிரி ஓப்பன் க்ளூ நிறையா இருந்திருந்தா பாருங்கள், ஓப்பன் க்ளூவே கொஞ்சம் தெரியல அதிகமாக. இவர் டஸ் நாட் லைக்குன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய டஸ் நாட் லைக் தான் இருக்குது. ஓப்பன் க்ளூவாக ஹிண்ட்டாக நிறையா இல்லை. ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, கொஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 4 நிமிஷம் எடுத்துட்டோம், இந்த 4 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு
என்ன டிசிஷன் வந்திருக்குமோ அப்படின்னா இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த தேர்டு கொஸ்டினையும் ஃபோர்த்து கொஸ்டினையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட் வந்துட்டோம். ரைட், இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போதைக்கு நம்ம பாதி கடலை தாண்டியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தனே இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதா தான் பிரச்சனை வரும். நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அதில் ஹிண்ட்டு ஈஸியாக உட்காந்துச்சு, அதனால் நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கம்பேர் பண்ணும்போது இதில் ஹிண்ட்டு நல்லா உட்காந்துச்சு, அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது வாங்க. ஜனவரி, ஏப்ரல், ஆகஸ்ட், எத்தனை நாள்? 11 20 11 20 11 20. ஓகே, இவர் மட்டும் 30 நாள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸு. ஏன்னா 30 நாள் எதுக்கு ஹிண்ட்டு கொடுத்தாலும் தெரியாதுல்ல. ஓகே, குஜராத் ட்ராவல் ஆன டேட் தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உடனே ஆரம்பிச்சிருவாங்க குஜராத்து. ஐயா அப்படி ஆரம்பிக்காதீங்க, அடுத்த க்ளூவெல்லாம் படிங்க. குஜராத் எதுவும் கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். குஜராத்தை வச்சு இருக்கக்கூடிய வேறு ஹிண்ட்லாம் படிங்க. குஜராத்துக்கு ஹச்சுக்கு நடுவில் 2 பேர், ஹச்சுக்கு இமிடியேட்லி பிஃபோரில் ஈஏ. ஓகே, குஜராத்தை இங்கே வச்சோம்னா 1 2 பேர் விட்டு ஹச்சு வச்சா ஹச்சுக்கு இமிடியேட்லி பிஃபோரில் ஈ வராது. குஜராத் இங்கே வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர். குஜராத்தை ஏப்ரலில் வைக்க முடியாது. இங்கே வச்சிங்கன்னா 1 2 பேர் விட்டு ஹச்சு ஈ வைக்கலாம். இங்கே வச்சிங்கன்னா 1 2 பேர் விட்டு ஹச்சு ஈ வைக்கலாம். ஆனால் இங்கே வச்சிங்கன்னா 2 பேர் விட்டிங்கன்னா ஃபில் ஆயிடுவான். ஏன்னா பின்னாடி 2 பேர் இருப்பான். இங்கே வச்சிங்கன்னா இங்கே 2 பேர் விட்டால் ஃபில் ஆயிடுவான். அதுக்கு முன்னாடி ஈ வராது. ஓகே, அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா சூப்பர். இங்கே குஜராத்துன்னு ஒரு ஆப்ஷனே வைக்க மாட்டோம். 2 பாசிபிலிட்டியில் முடிக்கலாம். வேறு எதுவும் க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா குஜராத்து வச்சு இது எலிமினேட் பண்ணுறதுக்கு, இல்லை சார் எனக்கு ஹச்சை வச்சு எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா வாங்க இங்கே வேறு எதுவும் கொடுத்துருக்காங்கலாம் பார்ப்போம். இங்கே வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க, 3% குஜராத்துக்கும் கர்நாடகாவுக்கும் 3%. இந்த ஹிண்ட்டும் பாருங்கள். இங்கே குஜராத் வச்சா 1 2 3 பேர் விட்டு குஜராத் இங்கே வைக்கலாம், அதே கர்நாடகா இங்கே வைக்கலாம். குஜராத் இங்கே வச்சிங்கன்னா 1 2 பேர் விட்டு தான் கர்நாடகாவில் 3வது ஆளாக வைக்க முடியாது. பின்னாடி 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படின்னாலே அந்த ஹிண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன போடுறோம்னா குஜராத்தை இங்கே இருக்கக்கூடிய 20லையும் ஜி, உங்களுக்கு சி மாதிரி தெரிஞ்சிருக்கும், அது ஜி. குஜராத்தை இங்கே ஒரு பாசிபிலிட்டிலையும் குஜராத்தை இங்கே ஒரு பாசிபிலிட்டியும் 20னா 3 இடத்துல வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி கேன்சல் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், குஜராத்துக்கு ஹச்சுக்கு நடுவில் 2 பேர், குஜராத்துக்கு ஹச்சுக்கு நடுவில் 2 பேர், அவனுக்கு இமிடியேட்லி பிஃபோரில் இருக்கவது யாருன்னா இ, இமிடியேட்லி பிஃபோரில் இருக்கவது இ. 3 பேர் கர்நாடகா, 3 பேர் விட்டு கர்நாடகா. அடுத்து இங்கேயும் 3 பேர் விட்டு கர்நாடகா. ஈக்கு கர்நாடகா பொசிஷனே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரைட்டு, வேறு என்ன இருக்குது குஜராத்தை வச்சு? சரி, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்ப்போம். தமிழ்நாடுக்கு முன்னாடி ராஜஸ்தான், எப்போலாம் தெரியாது. தமிழ்நாடுக்கு முன்னாடி ராஜஸ்தான். ஜி ட்ராவல்ஸ் ஆஃப்டர் ராஜஸ்தான். ஓகே, தமிழ்நாடுக்கு முன்னாடி ராஜஸ்தான், ஜி ட்ராவல்ஸ் ஆஃப்டர். இவங்களுக்கு பின்னாடி இருக்கலாம், டிஎனுக்கு பின்னாடியும் இருக்கலாம், டிஎனுக்கு முன்னாடி இருக்கலாம், டிஎனா கூட இருக்கலாம். அடுத்து ஹரியானா ட்ராவல், ஐக்கு பிஃபோரில் 3% பிஃபோரில் ஹரியானா. ஐக்கு ஐ 3 இங்கே ஓப்பன் க்ளூ இருக்குது பாருங்கள். ஓப்பன் க்ளூ விட்டேன் பாருங்கள் நான். அதுக்கு மேலே இஎஃப் ஃபில்லானதை வச்சு தான் தேடணும். ஃபில்லானதை வச்சு தேடினா இஎஃப் 2 பேர். அடுத்து 2 பேர் இஎஃப். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஹிண்ட் இருந்துச்சு, இஎஃப் உட்கார வச்சாச்சா, அதெல்லாம் நம்ம தேவையில்ல. இங்கே ஒரு ஹிண்ட் இருந்துச்சு, 3%. ஐக்கு 3% பிஃபோரில் யாருன்னா ஹரியானா. ஐயை இங்கே வச்சு 1 2 விட்டு ஹரியானா வைக்கலாம். ஐயை இங்கே வச்சு 1 2 விட்டு ஹரியானா, இங்கேயும் 2 விட்டு ஹரியானா. வேறு எதுவும் ஹரியானா வச்சு கொடுக்குறா? ஹரியானா டஸ் நாட் ட்ராவல் இன் ஜனவரி. ஹரியானா ஜனவரி வரமாட்டாரான். ஹரியானா இங்கேயே வரமாட்டார், இங்கேயே வரமாட்டார். அப்போனா டேரெக்டாக ஐயை இங்கே போட்டு 1 2 பேர் விட்டு ஹரியானா. அதே மாதிரி இங்கேயே திருப்பி ஐயை போட்டு இங்கே 1 2 பேர் விட்டு ஹரியானா. ஓகே, ஹரியானாவும் முடிஞ்சு. இப்போ இந்த ஹிண்ட்லாம் முடிஞ்சு. இப்போ இவங்க அப்படியே உட்கார வைக்கலாமோ? ராஜஸ்தானுக்கு அடுத்து தமிழ்நாடு, ராஜஸ்தானுக்கு அடுத்து தான் ஜி. ராஜஸ்தான் அப்போ டாப்பு. ஜி உட்கார வைக்க முடியாது இந்த இடத்துல, அதனால் ராஜஸ்தான் டாப்பில் போட்டுறீங்க. ஏன்னா இங்கே ராஜஸ்தான் போட்டிங்கன்னா ஜி இங்கே பிளேஸ் இல்லை, அதனால் ராஜஸ்தான் இங்கே வச்சு ஜி. தமிழ்நாடு எங்கேனாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். வேறு எதுவும் கொடுத்துருக்கானா? எஃப் ட்ராவல்ஸ் டு பஞ்சாப். எஃப்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பஞ்சாப்க்கான இடமே இல்லை. ஏன்னா எஃப் நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ராஜஸ்தானில் வச்சோம். இந்த பாசிபிலிட்டியே கேன்சல். இந்த இடத்துல நீங்கள் பஞ்சாப் போட்டிங்கன்னா ராஜஸ்தான் ஜி வைக்க முடியாது. புரியுதா? இந்த பாசிபிலிட்டி எப்படி கேன்சல் பண்ணுறோன்னா, எஃப் பஞ்சாப்னு சொல்லிட்டானா, எஃப் பஞ்சாப் ஆமாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன விட்டுறோன்னா, இங்கே ராஜஸ்தானை போட்டுருங்க, இங்கே ராஜஸ்தானை போட்டு இங்கே தமிழ்நாடை போடுங்க. ராஜஸ்தானுக்கு அடுத்து தான் ஜி வரும்னா இங்கே ஜி போட்டுருங்க. அடுத்து வந்து
ராஜஸ்தான் டஸ் நாட் ட்ராவல் டு, அதெல்லாம் ஏப்ரல்லாம் நம்ம விட்ருவோம். அடுத்து தமிழ்நாடு எஃப்க்கு பிஃபோரில் தான் தமிழ்நாடு வந்து தான் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக, வேறு வழி இல்லை. மீதி இருக்க ஒருத்தர் இங்கே போட்டுருங்க. EFGHIJ. பாருங்கள், இப்படி செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சு. பாருங்கள், இந்த கொஷினை உங்களுக்கு சொல்லித்தந்து செஞ்சாலே மேக்ஸிமம் எனக்கு 4 நிமிஷம் தான் ஆகுது. சொல்லித்தந்து செஞ்சாலே 4 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், செய்ய போகிறப்போ டைரெக்டாக பார்த்தா ஒரு 2.5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 2.5 நிமிஷத்தில் இந்த கொஷினே முடிச்சிடலாம். கீழே இருக்கலாம் சேர்த்து செஞ்சால் 3 நிமிஷம். கொஷின்லாம் பார்ப்போம். 20th மந்த்து ஏப்ரலில் 20th மந்த்து ஏப்ரல் 20 ஏப்ரல் ஜி தமிழ்நாடு. அடுத்து கர்நாடகாவுக்கும் எஃப்க்கு நடுவில் எவ்வளோ கேப்பு? 2 பேர் இருக்காங்க. 2 கேப்பு. JF JI GJ. JF ஜேக்கு எஃப்க்கு நடுவில் 3 பேர். JI நிறைய பேர் இருக்காங்க. GJ ஜிக்கும் ஜேக்கும் நடுவில் 2 பேர். கரெக்டு. ஆஃப்டர் ராஜஸ்தானுக்கு அப்புறம் எத்தனை பேர்? 5 பேர். எல்லாருமே 5 பேர். காம்பினேஷன் ட்ரூ. அச்சு தமிழ்நாடு, ஐ குஜராத், ஐ கர்நாடகா தான் பார்த்த மாதிரி இருக்கு லாஸ்ட்டில். இல்லையே, ஐ குஜராத். அச்சு தமிழ்நாடு வரலையே, ஜி தான் தமிழ்நாடு வந்துச்சு. ஆமாம், அச்சு தமிழ்நாடு வரல. அடுத்து இங்கே பாருங்க, தமிழ்நாடுக்கு இமிடியேட்லி பிஃபோரில் இருக்கவர் யார், என்ன ட்ராவல் பண்ணார்? தமிழ்நாடுக்கு இமிடியேட்லி பிஃபோரில் ஹரியானா. ஜி ஹச்சு ஹரியானா. 11th ஏப்ரலா 11th ஆகஸ்ட் தான் கேட்குறானே. 11th ஏப்ரல் டேட்டு தான் கேட்டிருக்கானா. 11th ஏப்ரல். அடுத்து இந்த பசில் போக வேண்டாம். அடுத்து ஈஸின்னு ஃபிக்ஸ் பண்ணது எது அப்படின்னா இது. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈஸின்னு எது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செகண்டு ஃபஸ்ட்டாக வச்சுருவோம். செகண்டு பசில் ஃபஸ்ட்டாக வச்சுருப்போம். அடுத்து ஃபஸ்ட்டு பசில் 2ஆவதாக வைப்போம். ஏன்னா அதை ஈஸின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்ல, 2ஆவதாக வச்சுருக்கோம். இப்போ 2 மாடரேட் பார்த்தோம். மாடரேட் 2 பார்த்தோம். இப்போ நான் எதை சார் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். என்ன கேட்டால் 3 வேரியபிளை கம்பேர் பண்ணும்போது 2 வேரியபிள் பெட்ரு. 3 வேரியபிளை கம்பேர் பண்ணும்போது 2 வேரியபிள் பெட்ரு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், 3 அப்படியே வச்சுருவேன், 4 அப்படியே வச்சுருவேன். இந்த 1 2 மட்டும் இடம் மாற்றிக்கலாம். இல்லை சார் எனக்கு 2 1 4க்கு அப்புறம் 3 வச்சுக்கிறேன், உங்கள் விருப்பம். அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று 3 வேரியபிள், இன்னொன்று வேக்கண்ட்டு, உங்களோட விருப்பம். எப்படிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு கம்பேர்ட் பண்ணுறது இது. எனக்கு ஓரளவுக்கு வேக்கண்ட் போட தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வேக்கண்ட்டில் பிரச்சனையாக இருக்கும், அவங்களாம் நீங்கள் வேக்கண்ட்டை லாஸ்ட்டாக போடுங்க. எப்படினாலும் ஓகே, செஞ்சுட்டா ஓகே. ஆனால் இது 2 இடம் மாறிடக்கூடாது. 2 செஞ்சுட்டு 1 வரேன் சார், வாய்ப்பே இல்லை சார். 1 மாதிரி ஈஸி இல்லை சார், 2வது மாதிரி ஈஸியே இல்லை. 1 கம்பேர் பண்ணுவோம், கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும் 1 ஈஸின்னு. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ 2 பாசிபிள். 2.5 நிமிஷம் முடிச்சிருக்கோம். 2 நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம், வேறு வழியே இல்லை. இங்கே பாருங்கள், குஜராத்தை வச்சு எல்லாம் லிங்க் பண்ணிட்டேன். ஈ வச்சு எல்லாத்தையும் எப்போ லிங்க் பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட முடிஞ்சு. நீங்கள் ஈயை படிச்சுட்டு அடுத்து படிச்சிடாதீங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் பார்த்தீங்களா, அடுத்தடுத்து படித்து இந்த ஹிட்டில் எழுதி வச்சேன் பார்த்தீங்களா, அது பண்ணிடாதீங்க. ஈனா ஈயோட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுட்டு பண்ணுங்கள். புரியுங்களா? நான் டக்குன்னு கொஞ்சம் மைண்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதனால் டக்குன்னு இதாகிடுச்சு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஹிண்ட்டை அப்படியே ஃபுல்லாக என்ன ஹிண்ட்டு, அது இருக்கிற ஹிண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க என்ன வேணும். இப்போ இந்த கொஸ்டின் போவோம். பாட்டம் மோஸ்ட்டு 1, சரி, அதாவது டாப்பில் இருக்கிற 8 7 6 5 4 3 2 1. இது ஒரு 2 வேரியபிள். நான் அந்த மாதிரி கோடு விட்ருக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காம நீங்கள் வாட்டிக்கு பாஸ் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். 2 பேரும் ஒரே மாதிரி சால்வ் பண்ணுறோமா, இல்லை நீங்கள் இன்னும் ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்கன்னா எனக்கு சொல்லித்தாங்க. இன்னும் ஸ்பீடாக சால்வ் பண்ணுறேன் சார் நான், நீங்கள் ஸ்லோவாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு சொல்லித்தாங்க எப்படி ஸ்பீடாக போடுறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? சி ஈவன் நம்பர் செல்ஃபு. அவருக்கு மேலே யார் இருப்பாருன்னா ஜிக்கு மேலே தான் சி இருப்பார். 2 பேர்த்துக்கு நடுவில் கேப்பு 2. ஓகேவா? உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, பசில் போய் ஆரம்பிச்சிடாதீங்க. சி 2 கேப் விட்டு ஜி.
ரைட்டு. ஜி ஒயிட் கலர் கிடையாதுன்ட்டாங்க. வேறு என்னென்ன க்ளூ இருந்துச்சு? மோர் தென் 3% சிட் பிட்வீன். மோர் தென் 2 பாக்ஸஸ் எவ்வளோனா சிக்கும் பிக்கும் நடுவில். மேலே போட்டோம், அதாவது மினிமம் 3 பேராக இருக்கணும். மினிமம் 3 பேர் இருக்கணும். யாருக்கு? பிக்கு ஜஸ்ட்டு, கிரேக்கு ஜஸ்ட்டு பிலோட பி. ஓகேவா? இப்போ 1 2 3 பாக்ஸ் விட்டோம்னா எத்தனை பொசிஷன் ஃபில் ஆகுது? 4 7 பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சு. இங்கே பி வச்சா இங்கே கிரே வைக்கணும். கிட்டத்தட்ட 9 பாக்ஸ் போயிடும். அதனால் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் பி மேலே கிடையாது, சிக்கு கீழே தான் பி. பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு மேலே வச்சோம்னா வைக்க முடியாது. இப்போ இதுக்கு கீழேனா எங்கேனாலும் வச்சுக்கலாம் பி. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜிக்கு கீழே ஒரு ஆளாவது வந்தாகணும், பி வந்தாகணும். பி இல்லை கிரே எங்கேனாலும் வரலாம். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஜி கீழே ஒரு ஆள் வருவாங்க அப்படின்ட்டு. நமக்கு என்ன சொல்லிட்டான்? ஈவன் பொசிஷன் சொல்லிட்டான். யார்? சி வந்து ஈவன் பொசிஷன் தானே. சி ஈவன் பொசிஷன்னா 2 4 6. ஒன்று 6ல் வைக்கலாம், இல்லை 8 வைக்கலாம். சி 6ல் வைக்கலாம், இல்லை சி 8 வைக்கலாம். சார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சி இங்கே வச்சு ஜி இங்கே சூஸ் பண்ணுவாங்க. அது வராது, ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பியை உட்கார வைக்கவே முடியாது உங்களால். பாருங்க, இங்கே ஜியை வச்சு 2 பேர் விட்டு சியை வச்சுருவாங்க. 1 2 3 விட்டு பி வைக்கலாம். மோர் தென் 2%க்கு பியை வைக்கலாம், ஆனால் கிரேவை வைக்க முடியாது உங்களால். அதனால தான் சொல்கிறேன் 2 பாசிபிலிட்டியில் போகலாம், 3 பாசிபிலிட்டியில் போக வேண்டாம். தேவையே கிடையாது. 3 பாசிபிலிட்டியில் போகிறீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க உங்களோட விஷயத்தெல்லாம். ரைட்டா? நான் இந்த மாதிரி எழுதுறதுக்கு சார் இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க டைமாக இருக்கும், நான் அதில் பாசிபிலிட்டி போட்டுருவேன். சத்தியமாக நான் எழுத மாட்டேன். உங்களுக்கு சொல்லித்தரக்காக எழுதிட்டு இருக்கேன். நான் கனெக்ட் பண்ணும்போதே இங்கே ஒரு 4 பேர் ஃபில் ஆகிட்டாங்களா, அடுத்து மேலே விட்டால் ஒரு 3 பேர், அடுத்து பி விட்டால் 4வது ஆள், அதுக்கு கீழே கிரேனா வராதே அப்படின்னு சூஸ் பண்ணிடுறோம். மைண்டே சூஸ் பண்ணலாம். சரி, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டு. 2 பேர் விட்டு ஜி, 2 பேர் விட்டு ஜி. ஓகேவா? 2 பேர் விட்டு ஜி. இந்த இடத்துல பி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா 3 பேருக்கு மேலே எங்கேன்னு சொல்லிட்டான். ஆனால் இங்கே 1 2 3 பேர் விட்டு 1 2 3 பேர் விட்டுட்டு பி இங்கேயும் வைக்கலாம், பி இங்கேயும் வைக்கலாம். ஆமாம், எங்கேனாலும் வைக்கலாம். பியும் சூஸ் பண்ண முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. ஓகே, நம்ம அடுத்த க்ளூவை படிப்போம். வேறு எங்கே வேறு இதை பற்றியும் பேசலை. பிக்கு ஆரஞ்சு கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க அடுத்து போவோம். 4 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் ஹச்சுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 4 பாக்ஸ் இருக்குமா? 3 பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஜி ஒயிட் பாக்ஸ் கிடையாதுன்ட்டான். ஜி ஒயிட் பாக்ஸ் கிடையாதுன்ட்டான். ஹச் ஆட் நம்பர் செல்ஃபு. சூப்பர் க்ளூ, சூப்பர் ஹிண்ட்டு. வேறு எது இருக்கா? ஹச் ஒயிட்டை வச்சு ஒயிட்டுக்கு எபவில் இருக்க ஒரு 1 லெஸ் தென் த இங்கே யாருனா பிலோவில் ரெட்டு. ரைட்டு, சூப்பர் சூப்பர். வரிசையாக உட்காருது. ஹச் அண்ட் ப்ளூ ஆர் நாட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஹச் ப்ளூ நாட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். இப்போ இது எல்லாமே ஃபெச் பண்ணுறோம், அப்படியே கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். ஹச் ஆட் நம்பர் பாக்ஸு, ஹச்சுக்கு 3 பேர் கேப் போட்டு ஒயிட் வருவார். ஹச் ஆட் நம்பர் பாக்ஸு. ஹச்சை இங்கே ஓட்டோம்னா 3 கேப் போட முடியாது. அதனால் ஹச்சை இங்கே போட்டணும். 1 2 3 எபவுன்னு சொல்லிட்டான். அதனால் மேலே போட முடியாதுல்ல, இங்கே ஹச்சை வைப்பாங்க. வைக்காதீங்க, 3 பேர் விட்டு வைக்க முடியாது. 3 பேரை விட்டு ஒயிட்டை வச்சாச்சு. வேறு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு எபவில் இருக்கவர் 1 2 3 பேர்னா ரெட்டு கீழே 4 பேராக இருக்கணும். 4 பேரை விட்டு ரெட்டு இங்கே வைக்க முடியாது. ஒயிட்டுக்கு எபவில் 1 2 3 பேர்னா 1 2 3 4 விடணும். 4 விட்டு ரெட்டு வைக்கணும். கண்டிப்பாக பாசிபிலிட்டி தப்பு. இந்த பாசிபிலிட்டி வராது, கேன்சல் பண்ணிடலாம் இந்த இடத்துல. சார் எப்படி சார் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு எபவில் இருக்கவங்களோட 1%, ஒயிட்டுக்கு எபவில் 3 பேர் இருந்தால் 1 லெஸ்ஸில், அப்போ கண்டிப்பாக ரெட்டு 4 பேராக இருப்பாங்க. அதனால் 4 பேர் விட்டு கேப் விட்டு வச்சா அங்கே தான் ஒயிட் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக வைக்க முடியாது. கேன்சல், பாசிபிலிட்டி கேன்சல். ஸ்டார்டிங்கே கேன்சல். இந்த மாதிரி ஃபெச் பண்ணாட்டி நீங்கள் கேன்சலே பண்ண முடியாது. ஒன்றா எடுத்து எழுதிட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும். அடுத்து இங்கே ஹச்சை இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். ஹச்சை இங்கே வச்சிங்கன்னா 1 2 3 பேர் விட்டு ஒயிட்டை வைப்பீங்க. ஜி ஒயிட் கலர் கிடையாதுன்ட்டானே. கண்டிப்பாக இப்போ ஒயிட் இங்கே வராது, ஜி ஒயிட் வராதுன்னா ஹச்சை வேறு வழியே இல்லை, இங்கே தான் வைப்பீங்க. 1 2 3 பேர் விட்டு ஒயிட்டை இங்கே தான் வைப்பீங்க. 3 பேர் விட்டு ஒயிட்டை இங்கே. ஒயிட்டுக்கு எவ்வளோ இருக்க ஒருத்தர்னா ரெட்டுக்கு பிலோவில் 2 பேர் இருப்பாங்க. ப்ளூ கலர் பக்கத்தில் வரமாட்டாராம். ஹச்சுக்கு ப்ளூ கலர் பக்கத்தில் வரமாட்டாராம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த கிரே பியை வைக்க முடியுமான்னு பாருங்கள். கிரே பியை 3 பேரை விட்டு இங்கே பியை வச்சா இங்கே கிரே வைக்கலாம். ஆனால் இங்கேயும் கிரே வைக்கலாம், இங்கேயும் பி வைக்கலாம். வைக்க முடியல. அந்த பாசிபிலிட்டி மைண்டில், அந்த மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இங்கே பாருங்க, ஏஎஃப்க்கு நடுவில் அட்ஜசன்ட் செல்ஃபு. இது வரைக்கும் முடிச்சாச்சுல, வேறு எல்லாம் எதாவது முடிச்சாச்சுல. இங்கே க்ளூ இருக்குது. இன்னும் பி கிரே உட்கார வச்சுருக்கணும், உட்கார வைக்கல. ஏக்கும் எஃப்பும் அட்ஜசன்ட் செல்ஃபான். அட்ஜசன்ட்னா பக்கத்தில் வருவாங்க. ஏஎஃப் இங்கே உட்காரலாம், ஏஎஃப் இங்கே உட்காரலாம், எங்கேனாலும் உட்காரலாம். 3 பாக்ஸஸ் பிட்வீன் ப்ளூ அண்டு ஏ.
சூப்பர், சரியான ஹிண்ட்டு. இப்போ ஏவை இங்கே வச்சோன்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே வைக்க முடியாது. ஏவை இங்கே வச்சோன்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே ப்ளூ வராது. அதனால் கண்டிப்பாக இந்த 2 இடத்துல யார் வர மாட்டானா, ஏ வர மாட்டார், எப்போ வர மாட்டார். ரைட்டு, ஓகே. இங்கே ஏ வர மாட்டார், எப்போ வர மாட்டார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஏஆர்எஃப் இங்கே தான் வரும். ஏஆர்எஃப் இங்கே தான் வரும். இந்த 2 இடத்துல எங்கேனாலும் வரலாம். ஆனால் நான் இது 2 இடத்துல இங்கே வந்துச்சுன்னா 3 பேர் மினிமம் இருக்கணும். பி இங்கே போட்டு இங்கே கிரே போடலாம், யோசனையே கிடையாது. பி இங்கே வச்சு கிரே போடலாம். ஏன்னா பி நமக்கு என்ன சொன்னால் மோர் தென் 3% இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பியை வச்சு போட்டுடலாம், கிரே பி அப்படியே உட்காந்துருச்சு. இப்போ ஏவை இங்கே வச்சோன்னா 1 2 3 பேர் விட்டு ப்ளூ வைக்க முடியாது, கிரே இருக்காரு. கண்டிப்பாக ஏவோடைய பொசிஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கார் பாருங்க, அவர் தான் ஏ. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கவர் இங்கே ஏ, இங்கே எஃப், 1 2 3 விட்டு இங்கே ப்ளூ. ஓகேவா? எல்லா பொசிஷன் ஃபில் ஆகிடுச்சின்னு ஆல்ஃபபெட்டே கம்மியாக தான் இருக்குது. போட்டுருவோம், ஆல்ஃபபெட்டை போட்டுருவோம். இங்கே பாருங்க, பிளாக் கலரில் ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு பிலோவில் ஈயா. இங்கே பிளாக் வச்சிங்கன்னா பிலோவில் ஆளே இல்லை. கண்டிப்பாக இங்கே தான் பிளாக். இங்கே பிளாக்கு, இங்கே ஈ வரலாம், இங்கே ஈ வரலாம், 2 இடத்துல ஈ வரலாம். அடுத்து எல்லோவுக்கு 3 பாக்ஸஸ் விட்டு யாருன்னா டி. சரியான ஹிண்ட்டு. இப்போ இஆர்டி, இ இங்கே வரலாம், டி இங்கே வரலாம், இல்லை டி இங்கே வரலாம், இங்கே இ வரலாம். இப்போ நமக்கு ஆனால் ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்னா டிக்கும் எல்லோக்கும் நடுவில் 3 பேர்னு சொல்லிட்டான். சப்போஸ் டியை இங்கே வச்சோம்னா 1 2 3 விட்டு எல்லோ வைக்க முடியாது, ஏன்னா ரெட் இருக்கார் ஆல்ரெடி. அப்போ டியை இங்கே போட்டுருங்க, இங்கே ஈயை போட்டுருங்க. 3 பேரை விட்டு இங்கே யாரை வச்சிடலாம்னா எல்லோ வச்சிடலாம், எல்லோ வச்சிடலாம். இப்போ என்ன யார் யாரெல்லாம் மிஸ்ஸிங் கலரில்? பி ஆரஞ்சு கலர் கிடையாதுன்ட்டான். அப்போ இவர் தான் ஆரஞ்சு. மீதி இருக்க ஒரு கலர் யார்? பிளாக்கா? இல்லையே, பிங்க்கு. பிங்க்கு தான் யாருன்னா இவர், ப்ளூ. இது பி. பாருங்கள், ஒரே பாசிபிள் தான். 2வது பாசிபிள்லாம் 2வது ஹிண்ட்லேயே முடிச்சாச்சு. ஒரே பாசிபிள் எடுத்து வச்சு முடிச்சிடலாம். சார் எனக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கவே முடியல. இது தான் டெவலப் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல, ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாசிபிலிட்டிலாம் எப்படி எலிமினேட் பண்ணுறது? சார் 4 பாசிபிலிட்டி போட்டு செய்கிறான்ல பசில், அவனெல்லாம் பேங்க்கு பெருசாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ரீசனிங் ஸ்ட்ராங்கெலாம் சொல்லிடாதீங்க. 4 பாசிபிளில் செய்கிறவங்கலாம் ரீசனிங் ஸ்ட்ராங்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டி செய்ய தெரியணும். எப்போனா பிஓக்கு தெரியணும். பிஓ லெவல் பசில் போகும்போது பாசிபிலிட்டி செய்ய தெரியணும். மிஞ்சி போனால் 6 பாசிபிலிட்டிலாம் வரும் சில கொஷின். அதையே நம்ம மினிமம் கூட குறைச்சி 4 பாசிபிலிட்டி கொண்டு வருவோம். அங்கே தான் நம்ம ஸ்டஃப் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து போவோம். கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிடுவோம். கிரே கலர் பாக்ஸ் யார்? கிரே 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 ஜி. அடுத்து இ அண்ட் எஃப்க்கு யார் நடுவில்? ஈக்கு எஃப்க்கு நடுவில் 2 5. அடுத்து காம்பினேஷன் இஸ் ட்ரூ, காம்பினேஷன் 2. எஃப் பிங்கா? இல்லையே, பி தான் பிங்க் வந்துச்சு. ஏ எல்லோ, ஹச் ஒயிட்டு, சி ப்ளூ. ஏ எல்லோ, ஏ எல்லோவே கட் ஆயிடுச்சு. அடுத்து டிக்கு 2 கேப் விட்டு யார் இருக்கா கீழே? டிக்கு 2 கேப் விட்டு கீழே யார் இருக்கா? 2 கேப் விட்டு கீழே ஹச் ரெட்டு. ஹஜ்ஜுன்னு சொல்லலாம், ரெட் கலர் பாக்ஸ்னு சொல்லலாம். அடுத்து ஏவுடைய 2 பாக்ஸ் எபவில் ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு ஜஸ்ட் எபவில் யார்? அப்போ ஏக்கு 2 கேப் விட்டு யார் இருக்கா? ஏக்கு 2 கேப் விட்டு மேலே யார் இருக்கா? ஏவுடைய 2 பாக்ஸ் எபவ், ஜஸ்ட் எபவ்னா எனக்கு 2 கேப்பு, அப்படி தான் நான் பார்ப்பேன். 3 தேர்டு ஃப்ளோர் எபவ் கேட்குறான் அப்படின்னு பார்த்துட்டு 2 கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஜி கிரே, ஜி கிரே, ஜி கிரே, ஜி. ஓகேவா? இந்த கொஷினை முடிக்க 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் சார், மேக்ஸ் டு மேக்ஸ் 3 மினிட்ஸ். ஏன்னா இது 3 மினிட்ஸ் நான் முடிக்க முடியாது அப்படின்னா, சார் ஓப்பனாகவே பேசினா ஹிண்டெல்லாம் ஈஸியாக இருக்குது, 2.5 மினிட்ஸில் முடிக்கணும். 2.5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு 3 மினிட்ஸ்ன்ற சொல்கிறது எதுக்குன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க, யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்காதுன்றதுக்காக வேணால் சொல்லலாம் 3 மினிட்ஸ். ஆனால் 3 மினிட்ஸு மேக்ஸிமம் 4 மினிட்ஸ்லாம் தாண்டவே கூடாது. இந்த பசில் 4 மினிட்ஸ்லாம் தாண்டவே கூடாது. மொத்த செட்டையே செஞ்சு முடிச்சிடணும் 4 மினிட்ஸ்லாம். அப்படின்னா கூட ஓகே. பாருங்க, மொதல் கொஸ்டினை 2.5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டினுக்கு நிமிஷம் ஏறுது. கண்டிப்பாக 2.5 நிமிஷத்தில் முடிக்க முடியாது, 2.5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது. நிமிஷம் ஏறுது, மினிட்ஸ் ஏறுது, டைமு. அப்பயே தெரியுது நம்மளுடைய ஈஸி லெவலை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். 2வது தான் ஃபஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம், அக்யூரேட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். டைமிங் தான் பேசும், நம்ம சூஸ் பண்ண டைமிங் பேசும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணோமா,
இது டைமிங் 3 நிமிஷம் சொன்னோன்னா அப்போ இவரை தான் 2ஆவதாக வச்சுருக்கணும். இப்போ 3ஆவது 4ஆவது சொன்னேன்னா என்ன சொன்னேன், 3க்கு அடுத்து 4 போகிறேன்னு நான் சொன்னேன். அப்படியே நான் போகிறேன், அதுக்கடுத்து இந்த இது போவோம். ஏன்னா வேக்கண்ட்டுனா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால் போகிறேன். மொத்தம் எத்தனை சார்? 9 ஃப்ளோர், 9 டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சார் என்ன சார் லெவல் ஈஸியாக இருக்குது மெயின்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்றாதீங்க. கிளர்க் லெவல் மெயின்ஸில் இவ்வளோ தான் வரும், புரியுங்களா? ஒரு பசலாவது கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் இருக்கும், புரியுங்களா? 1லேருந்து 2 பசல் இந்த மாதிரி தான் லெவலில் இருக்கும், யாரும் யோசிக்க வேண்டாம். சார் இங்கேருந்து ஹிண்ட்டே வரல, பொசிஷனே எதுவுமே ஃபில் ஆகலை, வேக்கண்ட்டுக்கும் டிக்கு எவ்வளோ நடுவில் இருக்கோ இதுதான். இங்கேருந்து ஆரம்பிக்குது, கதையே ஆரம்பிக்குது. ஓரியோவிலேருந்து மில்க் விக்கீஸு, ஓரியோக்கு ஜஸ்ட் எபோவில், ஓரியோ ஈவன் நம்பர் ஃப்ளோர் எபவ் வேக்கண்ட்டு, சரி. டி மில்க் விக்கீஸ்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டு. வேக்கண்ட் ஃப்ளோருக்கு இமிடியேட்லி பிலோ இருக்கிறதுக்கு கிராக் ஜாக்கு, ஓகே. கிராக் ஜாக்கு இமிடியேட்லி பிலோ, வேக்கண்ட்டுக்கு இமிடியேட்லி பிலோ, ரைட்டு. 3% பிட்வீன் வேக்கண்ட் அண்ட் டி who lives on the odd number floor above vacant. odd number floor above vacant. மொத்தம் எத்தனை பேரா சார்? ஆட் நம்பர் ஃப்ளோர் எபவ் வேக்கண்ட்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே யாரை வச்சிடலாம்னா நீங்கள் டி வச்சிடலாம், கரெக்டாக? இங்கே கிராக் ஜாக் வந்துடுவார். கிட்டத்தட்ட எத்தனை பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சு? 6 பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சு, புரியுங்களா? எத்தனை பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சு பாருங்கள், 3 6 பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சு. 6 பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சுன்னா இவர் இப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் எத்தனை நம்பரில் வந்துடுவார்? ஈவன் நம்பரில் வராது. ஆனால் டி உலிஸான ஆட் நம்பர் ஃப்ளோர்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக கீழே ஒருத்தரை போட்டே ஆகணும், கீழே ஒருத்தரை போட்டே ஆகணும். ஏன்னா இவர் 6ஆம் நம்பர் ஃப்ளோரில் வந்துடுவார், 3 6ஆம் நம்பர் ஷெல்ஃபில் வந்துடுவார், சரிங்களா? 6ஆம் நம்பர் ஃப்ளோரில் வந்துடுவார். நமக்கு டி ஆட் நம்பர்னால் கண்டிப்பாக 7ன்னு வந்திருக்கணும், இல்லை 9ன்னு வரணும். 7ஆம் நம்பர் ஃப்ளோர், ஏன்னா 6 முடிஞ்சில், ஒன்று 7ஆக இருக்கணும், இல்லைனா 9ஆக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். இப்படி யோசித்தா மட்டும்தான் சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும். இப்போ டிஏ என்ன பண்ணால் 7ல் போடலாம், இல்லை 9ல் போடலாம். டிஏ ஒரு பாசிபிலிட்டியில் 7ல் போட்டேன், இன்னொரு பாசிபிலிட்டியில் 9ல் போட்டேன். 1 2 3 பேர் விட்டு வேக்கண்ட்டு, இங்கே வேக்கண்ட்டு, 3 பேர் விட்டு இங்கே 3 பேர் விட்டு இங்கே வேக்கண்ட்டு. அவருக்கு இமிடியேட்லி பிலோவில் கிராக் ஜாக்கு, அவருக்கு இமிடியேட்லி பிலோவில் கிராக் ஜாக்கு. இப்போ இன்னொன்று கொடுத்துருந்தானே, வேக்கண்ட்டுக்கு எபவில் ஓரியோவா ஈவன் நம்பர் ஃப்ளோரில், ஓரியோக்கு ஜஸ்ட் எபவில் மில்க்கு, ஓகே. ஓரியோவுக்கு ஜஸ்ட் எபவில் மில்க். வேக்கண்ட்டுக்கு எபவில் இங்கேயே வைக்கலாம்ல, இங்கே வச்சு மில்க் வைக்கலாம். மில்க் டி பாருங்கள், டி மில்க் விக்கிஸ் இல்லைன்ட்டான். கண்டிப்பாக வேக்கண்ட்டுக்கு எபவில் ஓரியோ இங்கே தான் வைக்க முடியும், மில்க்கை இங்கே தான் வைக்க முடியும். ஏன் சார் இங்கே வைக்கலாமே, ஓரியோ இங்கே வச்சு மில்க்கை மேலே வச்சிங்கன்னா டிக்கு மில்க் வராதுன்னு சொல்லிட்டான்ல, அந்த க்ளூ இருக்குல்ல. மைண்டு எப்படிலாம் யோசிக்குது பாருங்கள் சார். அப்படி யோசிச்சா தான் நம்ம போடுறதுக்கு சீக்கிரம் முடியும், புரியுதா? இந்த ஹிண்ட் எடுக்கிறோம், அப்படியே உட்கார வச்சிட்டோம். அடுத்து இங்கே பார்த்தா ஓரியோ மில்க்கு வரலாம், ஓரியோ மில்க்கு வரலாம், 2 இடத்துல வருது. வேறு எதுவும் ஹிண்ட் இருக்கான்னு தான் பார்த்தா வேறு வழி இல்லை. 3% லீவ் பிட்வீன் பி வந்து போர்பானா, மில்க் விக்கிஸ்க்கும் பிக்கும் நடுவில் 3 பேர். பார்ப்போம். ஓகே, சப்போஸ் இங்கே மில்க் இங்கே தான் வச்சோம்ல, ஒருத்தர் 2 பேர் 3 பேர் விட்டு இங்கே தான் யாரை வைப்போம்னா பி வைக்கணும். ஏன்னா பர்சன் 3 பேர் தான் சொல்லியிருக்கான். அப்போ இங்கே பி வைக்கிறீங்க, இங்கே போர்பான் வைக்கிறீங்க. இங்கே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 3 பர்சன்னா 1 வேக்கண்ட நடுவில் ஆள் இருக்கார், ஆளே இல்லை அப்படின்னு நினைக்கணும், ரைட்டு. இங்கே பார்த்தா இங்கே ஓரியோ, இப்போ இந்த 3த்தையும் ஃபெச் பண்ணுவோம், இந்த 3த்தையும் ஃபெச் பண்ணுவோம். ஓரியோவை இங்கே வைக்கிறீங்க, மில்கை இங்கே வைக்கிறீங்க. இங்கே வச்சா 1 2 3 பேர் விட்டு யாரை வைப்போம்? பி வைப்போம், கரெக்டாக உட்காருது, ரைட்டு. ஓரியோவை இங்கே வைக்கிறீங்க, மில்கை இங்கே வைக்கிறீங்க. 1 2 3 பேர் விட்டு பி இங்கேயே வருது. சூப்பர், மாட்டி விட்டாங்க. இந்த கொஸ்டின் சம்பவம் பண்ணுது, ஓகேவா? ரைட்டு. இருந்தாலும் பரவாயில்ல. வேறு எதுவும் இங்கே ஹிண்ட் இங்கே ஒன்று இருக்குது. பிக்கும் வேக்கண்ட்டுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் டிக்கும் ஈக்கும் நடுவில் இருப்பாங்க. பிக்கும் வேக்கண்ட்டுக்கும் நடுவில் எத்தனை பேரோ அவங்க தான் டிக்கும் ஈக்கும் நடுவில். ஓகே, இந்த க்ளூ உட்கார வச்சிட்டா போதும். இங்கே பாருங்க, பி இங்கே இருக்காரா? எத்தனை பேர் இருக்காங்க நடுவில்? 6 பேர் இருக்காங்க. யாருக்கு நடுவில் 6 பேர் இருக்கணும்? வேக்கண்ட்டுக்கு பிக்கு நடுவில் 2 பேர் தான். 2 பேர் இருக்காங்களா? 2 பேர் விட்டு இங்கே ஈ வச்சிடலாம். இந்த இது அப்படியே அழகாக உட்காருதே. ஈக்கு பிலோவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவன் தான். அப்போ 1 2 3 பேர் இருந்தால் இங்கேயும் 1 2 3 பேர் விட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா
Q வைக்கலாம். என்னடா இது? இங்கே எல்லாமே உட்காந்துட்டே வருது. இந்த பாசிபிலிட்டி உட்காரவே மாட்டேங்குது. 2 பாசிபிலிட்டி போயே ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வருது. வேறு எதுவும் க்ளூ நம்ம விட்டோமா? இல்லை. சரி, இந்த பாசிபிலிட்டி உட்காந்துட்டே வருது, இந்த பாசிபிலிட்டி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு பார்ப்போம். இப்போ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம், புரியுங்களா? ஒரு பாசிபிலிட்டி அழகாக உட்காந்துட்டே வருதா, அதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. டக்குன்னு முடிக்க பாருங்கள். திருப்பி ஹிண்ட் படிச்சிடாங்க. 2 பேர் விட்டு அடுத்து 2 பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விட்டு யாருன்னா வேக்கண்ட் இருப்பாங்க, ரைட்டு. அடுத்து ஈக்கு எபோ பில்லோவில் எத்தனை பேரோ க்யூக்கு எபோவில் ரெண்டும் மேலே பார்த்துட வேண்டியதான். 1 2 3 பேர் இருக்காங்க. க்யூக்கு இங்கேயும் 3 பேர் இருப்பாங்க, ரைட்டு. அடுத்து க்யூக்கு ஜஸ்ட் பில்லோவில் யார் இருக்காருன்னா 6 மேரிகோல்டு. 6 மேரிகோல்டு. 6 மேரிகோல்டு. வேறு எதுவும் இருக்குதா க்யூக்கு ஜஸ்ட் பில்லோவில்? வேறு எதுவும் இல்லை, ரைட்டு. வேக்கண்ட்டு ஆட் நம்பர் ஃப்ளோரு 3 பி பார்வானு எல்லாம் ஓகே உட்காந்துருச்சு. இன்னும் யாரெல்லாம் உட்கார வைக்கல? அந்த இவங்க இருக்காங்க பாருங்க. ஏக்கு எபோவில் எஸ்ஸு, இவருக்கு சிஏ. சி டஸ் நாட் லைக் பார்லேஜி. சிஎஸ்ஏ. சிஎஸ்ஏ. சிஎஸ்ஏ அப்படியே உட்காந்துருச்சு. பார்லேஜி பிடிக்காதான். பார்லேஜி இவருக்கும் பிடிக்காதான், இவருக்கும் பார்லேஜி பிடிக்காதான். 2 பேத்துக்கும் பார்லேஜி பிடிக்காதுன்னா இவருக்கு தான் பார்லேஜி பிடிக்கும். இங்கே கொடுத்துருக்கேன். இவருக்கு டோஸ்டி பிடிக்காது. யாருக்கு? டிக்கு டோஸ்டி பிடிக்காது அப்படின்னா இவருக்கு டோஸ்டி பிடிக்கும். இன்னும் ஒருத்தர் இருக்காரு, அவரை போட்டலாம். சார் என்ன சார் இது நியாயமாக இல்லையே? இந்த பாசிபிலிட்டியை நீங்கள் கன்னியூவே பண்ணலையே, கன்னியூ பண்ணாமல் இதை முடிச்சிட்டிங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்றே தான் கேள்வி கேட்பேன், புரியுங்களா? ஒரு பாசிபிலிட்டி அழகாக உட்காந்துட்டு வருது, இன்னொரு பாசிபிலிட்டியில் 2 பாசிபிலிட்டி போகுது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 30 செகண்ட்ல 1 மினிட் வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்ல, அந்த அழகாக உட்காந்துட்டே வருது பார்த்தீங்களா, அந்த பாசிபிலிட்டிக்கு ஒரு புஷ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 மினிட்டே வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல. சப்போஸ் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஆன்சர். இப்போ நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆன்சர் வந்துருச்சு. ஏன்னா இப்போ மீதி இருக்கக்கூடிய நபர் யாருன்னா ஓரியோ. மித்த எல்லா ஹிண்ட்டும் இதில் அழகாக உட்காந்துச்சு, இதில் உட்காரலை. இதில் உட்காந்தா 2 பாசிபிலிட்டி போகும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், 2 பாசிபிலிட்டி எடுத்து என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதில் உட்காரல, இதில் டக்கு செக் பண்ணி பார்க்குறேன். இதை நான் செஞ்சு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 30 செகண்ட் ஆயிருக்கும் சார். வேகமாக செஞ்சு பார்த்துருப்பேன், இல்லைனா ஒரு 45 செகண்ட் வச்சுக்கலாம். வேகமாக நான் செஞ்சு பார்ப்பேன் பார்த்தீங்களா. வேகமாக செஞ்சு பார்த்து எனக்கு இதை உட்காருதான்னு பார்க்குறேன், எல்லாமே டக்குன்னு உட்காந்துச்சு, அப்படியே முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? இல்லை உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டி செஞ்சு காட்டலாம். இப்போ எனக்கு இது தப்பாயிடுச்சு சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாசிட்டிவ் அவுட்கம்ண்டா ஓகே, இது பாசிட்டிவ் அவுட்கம்மாக வந்துருச்சா பரவாயில்ல, இது தப்பாயிடுச்சு. இப்போ நீங்கள் செஞ்சு சொன்னீங்களே, இது தப்பாயிடுச்சு சார், இது தப்பு ஆயிடுச்சு. இப்போ தப்பாயிடுச்சு. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, யோசிக்கவே கூடாது, ஒன்றுமே யோசிக்காது. வேக்கண்ட்டு கிராக் ஜாக், அடுத்து கிராக் ஜாக், அடுத்து இங்கே வருங்க டி, இங்கே வருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர், ரைட்டு. இங்கேயும் 3 பேரா வேக்கண்ட்டா, ரைட்டு. அப்போ இப்போ நான் என்னென்ன க்ளூலாம் படித்தேன்னா, எனக்கு இந்த க்ளூ திருப்பி படிக்க மாட்டேன், இங்கே ஓரியோ வைப்பேன். ஏன்னா ஓரியோக்கு இம்டியபிள் மில்க்கு, ஓரியோ மில்க்கு. ஓரியோக்கும் பிக்கு நடுவில் 3 பேர், இங்கே 3 பேர் இல்லை, இங்கே 1 2 3 பி, இங்கே போர்பான், பிக்கு போர்பான். என் ஹிண்ட்டு எல்லாம் மண்டைக்குள்ளே இருக்குது எனக்கு. இப்போ அடுத்து இங்கே வர்றேன், வேக்கண்ட்டுக்கு போல் ஓரியோ வேக்கண்ட். இங்கே ஈவன் நம்பர் நாங்கள், இங்கே ஈவன் நம்பர் வச்சா மில்க் இங்கே வரும், மில்க் டிக்கு பிடிக்காதுன்ட்டாங்க. இப்போ ஓரியோ இங்கே மில்க்கு. ஓரியோக்கும் டிக்கு நடுவில் ஓரியோக்கும் பிக்கு நடுவில் 3 பேர், 1 2 3 பேர் விட்டு பிக்கு போர்பான் பிடிக்குன்னு சொன்னாங்க. அடுத்து பிக்கு வேக்கண்ட் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க டிக்கு ஈக்கு நடுவில், பிக்கு வேக்கண்ட் நடுவில் 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. 1 2 3, அதாவது இங்கே பார்த்துங்க 2 3 பேர் இருக்காங்க, 5. அதே மாதிரி 3 4 பேர் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், 5 பேர் இல்லை, 4 பேர் தான் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃப்ளோர்னு கேட்கல, நம்பர் ஆஃப் பர்சன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள் 4 பேர் தான், 1 2 3 4 பேர் தான் இருக்காங்க. அதனால் இந்த பாசிபிலிட்டி கேன்சல், ரைட்டு. அடுத்து இங்கே பாருங்கள், அப்படியே போகும். பாசிபிலிட்டி எடுக்காமல் போனாலும் எப்படி வேகமாக போகணும்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டுலாம் மண்டைக்குள்ளே நிற்க முடியலை அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது. உங்களுக்கு பாசிபிலிட்டி மண்டைக்குள்ளே இல்லைன்னா ட்ரை பண்ண முடியாது. ஓகே, வாங்க இங்கே பார்ப்போம். பிக்கு வேக்கண்ட் நடுவில் ஒருத்தர் இருக்காங்க, டிக்கு ஈக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க. ஈயை தூக்கி இங்கே போட்டுடலாம். ஈயை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஈலேருந்து என்ன பார்த்தோன்னா எஃப் பார்த்தோமா, ஈலேருந்து ஈக்கு எபோவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் யாருன்னா க்யூக்கு பிலோவில் இருப்பாங்கன்னாங்க. க்யூக்கு பிலோவில் இருப்பாங்க. க்யூக்கு ஜஸ்ட் பிலோவில் யார் பார்த்தோன்னா 6 மேரிகோல்டு பார்த்தோம். இந்த இருக்காங்க வருங்க ஹிண்ட்டு. 6 மேரிகோல்டு வைக்க முடியாது, பாசிபிலிட்டி கேன்சல். பார்த்தீங்களா, நான் திருப்பி போய் ஹிண்ட்டு படிக்க மாட்டேன் உங்களை மாதிரி. இதை செஞ்சு பார்த்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி ஓகே ஆகிடுச்சுன்னா ஓகே, எனக்கு விட்டுட்டாலும் பிரச்சனையே கிடையாது. அடுத்து டக்குன்னு போட்டு உட்காந்துருவேன்.
புரிஞ்சா சார்? அதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்து செஞ்சுட்டு போயிடலாமே, இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்து செஞ்சுட்டு போகலாம் சார். ஆனால் இதுக்கு அழகாக உட்காந்துட்டே வருது. என்னுடைய அல்ப ஆசைப்படி இதை நான் எழுதிட்டே வரேன். இது கிளியர் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஓகே, சந்தோஷம் தானே அப்படின்ட்டு. சார் இந்த கொஸ்டின் எப்படி 4 to 5 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் ப்ளஸ் தான். இல்லை எனக்கு 4 மினிட்ஸ் ப்ளஸ்லாம் ஆகாதுன்னா 3.5 நிமிஷம் ஆயிருக்கும் சார். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் தேடுறதுக்கே கஷ்டம், எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த வேக்கண்ட்டு, கிராக் ஜாக்கு, அடுத்து டி, இதை 3த்தையும் பிடிக்கலை அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சார். அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்லிடுவேன்னா சிம்பிளாக நான் என்ன சொல்லிடுறேன்னா, இது ஒரு 3.5 நிமிஷம் ஆகுது, 3.5 நிமிஷத்துக்கு கிட்ட ஆயிருக்கும். எப்படினாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இதை 3ஆவதாக செய்வோன்னு சூஸ் பண்ணோம். 3.5 நிமிஷம் to 4 நிமிஷம் ஆயிருக்கும். 3ஆவதாக செய்வோன்னு சூஸ் பண்ணோம். கரெக்டாக அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ண மாதிரி 3ஆவதாக தான் இதை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு 2ஆவது செய்யணும், 2வது பசில் ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொன்னோம், அடுத்து பசில் செய்யணுன்னோம், அடுத்து 3ஆவது கொஸ்டின் செய்யணும். இது பாருங்கள், இதுதான் அதிக டைம் ஆச்சுல்ல, கொஞ்சம் அதிக டைமில் 2ஆவது கம்பேர் பண்ணும்போது அதிக டைமில் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். 4ஆவது பழைய பையலுக்கு இந்த கொஸ்டின் தான் சார் வச்சு செய்யணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த கேல்குலேட்டர் ரிஸ்க். சார் நான் இந்த 2 பாசிபிலிட்டி செய்யலை, எனக்கு இதிலேயே வந்துருன்னு தோணுது, என்னோட உள்ளுணர்வு சொல்லுது, இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது சார் இதே வந்துருன்ட்டு அப்படின்னா இதை செய்கிறீங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருக்கும் என்ன கொஸ்டினை நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னா, நம்ம பாசிபிலிட்டி எடுக்கல சார், நம்ம கரெக்டாக இருக்கான்னு எந்த கொஸ்டினை செக் பண்ணணும்னா இந்த கொஸ்டினை செக் பண்ணணும். 5 கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும், 4ஆவது ஃபாலோயிங் 5 லைக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் எடுத்து தான் செக் பண்ண முடியும் நம்மளால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டி குக்கீஸ். ஓரியோ இங்கே வந்துட்டாரா, ஓரியோவே வச்சுட்டேன் நான் மேலே, சாரி குக்கீஸ் தான் வரல. டி குக்கீஸு கரெக்டாக பேர் ஆயிருக்கு. கியூ கிராக் ஜாக் கரெக்டாக பேர் ஆயிருக்கு. சி டோஸ்டி கரெக்டாக பேர் ஆயிருக்கு. அடுத்து ஏ பார்லேஜி, எஸ் ஓரியோ. ஏ பார்லேஜி, எஸ் ஓரியோ. எஸ் இங்கே மில்க்கு, ஓரியோ கிடையாது, தப்பாக ஃப்ரேம் ஆயிருக்கு. இந்த ஒன்று தான் தப்பு. எனக்கு இந்த ஆட் மேன் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் மேன் அவுட் கொஸ்டின், ஆட் ஒன் அவுட் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் ஒன் அவுட் கொஸ்டினை வச்சு கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், நான் எடுத்தது தான் கரெக்ட். ஏன்னா அழகாக உட்காந்துருச்சு எனக்கு. இப்போ அடுத்தது எங்கே சூஸ் பண்ணால் வரும். பார்லேஜி இருக்கவர் எந்த ஃப்ளோரில் இருக்காருன்னு கேட்குறாங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோர். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்ட் பர்பான். டோஸ்ட்டுக்கும் எத்தனை ஃப்ளோரா அப்படி பார்க்கணும். கொஸ்டினையும் நல்லா பார்க்கணும், ஹவு மெனி பர்சன், ஏன்னா நடுவில் வேக்கண்ட் இருக்காரு. டோஸ்ட்டு பர்பான் 1 2 3 4 பேர். பர்சனாக கேட்டால் 4, ஃப்ளோராக கேட்டால் 5. பர்சனாக கேட்டாங்க அதனால் 4. நன் ஆஃப் தீஸ் பாருங்கள் வச்சு செஞ்சுருக்காங்க, இந்த கொஸ்டினில் வச்சு செஞ்சுருக்காங்க. கண்ணை முடிஞ்சு 5 அடிப்பாங்க நம்ம ஆட்கள். ஃப்ளோரு கணக்கு வச்சு 5 அடிப்பாங்க, தப்பு. அவன் வாங்கிக்கிறது 3.75 தான். 5ல் ஒரு கொஸ்டின் தப்பாக போயிருக்கும், 4 மார்க்கு, அதில் ஒரு 0.25 அங்கே எழுதிட்டு போயிருக்கோம். ரைட்டு. அடுத்து இங்கே மேரிகோல்டுக்கும் பார்லேஜிக்கும் நடுவில் எத்தனை பேர்? மேரிகோல்டு பார்லேஜி கீழே இருக்கார், நடுவில் ஒருத்தர். வேக்கன்லாம் இல்லை, நடுவில் ஒருத்தர். யாருன்னு வேறு கேட்குறானா, பி போர்பான், அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பி போர்பான் தான். ஓகே. அடுத்து குக்கீஸ் பிடிச்ச ஆள் யார்? டி தானே, மேலே இருந்தார் டாப்பில் எழுதுன கடைசியா. குக்கீஸ் டி. cannot be determined. சரி சார், இந்த ஹிண்ட்டை படிச்சு சார் ஒன்றுங்க அவங்க அந்த cannot be determinedலாம் கண்டுக்காதீங்க. சரி வாங்க, நம்ம சூஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக செஞ்சிட்டோம். என்ன கரெக்டாக செஞ்சிட்டோம் சார்? சூஸ் பண்ண மாதிரியே சார் நம்ம பசில் 2 சூஸ் பண்ணோம், கரெக்டாக அதே மாதிரி டைம் கம்மியாக வந்துச்சு. பசில் 1 அடுத்து சூஸ் பண்ணோம், அதே மாதிரி டைம் கம்மியாக வந்துச்சு. அதாவது இதுக்கு அடுத்த டைமிங் வந்துச்சு. அதுக்கடுத்து 3 சூஸ் பண்ணோம், இதுக்கு அடுத்த டைமிங் வந்துருச்சு. இப்போ 4 சூஸ் பண்ணிக்குவோம், செக் பண்ணி பார்ப்போம் நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோமா இல்லை தப்பாக செஞ்சுருக்கோமா. நான் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது இதை தான். நான் எதிர்பார்க்காம என் கூடயே உட்காந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் தனியாக ஒரு 5 பசில் எடுங்க. உங்களை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு தனியாக ஒரு 5 பசில் எடுங்க. ஒரு 2 நிமிஷம் கதையை சொல்லிடுறேன் என்ன சொல்கிறேன்ட்டு. ஒரே ஒரு பசில் எடுத்து சால்வ் பண்ணாதீங்க. பசில் சால்வ் பண்ணி பழகிறப்போ ஒரு 5 பசில் எடுங்க சார். 5 பசில் எடுத்து இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எல்லா பசிலையும் ஒரு 1 மினிட்லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லெவலை பிரிங்க, 5 பசிலுக்கு லெவலை போடுங்க. சார் இது 5ஆவது பசில் ஃபஸ்ட்டு செய்யலாம், 3ஆவது பசில் 2ஆவது செய்யலாம், அடுத்து 2ஆவது பசில் 3ஆவது செய்யலாம்,
1வது பஸ்ஸில் 4வது வச்சுக்கலாம், 4வது பஸ்ஸில் 5வது வச்சுக்கலாம். இப்படின்னு லெவலை பிரிக்க தெரியுங்க. இப்படி லெவலை பிரிக்க தெரிஞ்சு இதை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. டைமர் வச்சு செய்யுங்க சார், டைமர் வச்சு செய்யுங்க. டைமர் வச்சு செய்யும் போகும்போது இந்த 5வது பஸ்ஸில் எனக்கு 2.5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. சூப்பர். இதுக்கு அடுத்து இருக்கவங்களாம் இந்த டைமோட எக்ஸ்ட்ரா ஆகிறாங்களா இல்லை கம்மியாக ஆகிறாங்களான்னு பாருங்கள். உங்களோட ஃபுல் எஃபிஷியன்சிக்கே எல்லாத்தையும் செய்யுங்க சார். இப்போ நான் உடனே 5வது பஸ்ஸில் நான் ஃபுல் எஃபிஷியன்சி செஞ்சு கம்மி டைமிங் வந்துட்டு அடுத்து 2வது பஸ்ஸில்லாம் பாதி எஃபிஷியன்சி செஞ்சு ஆனால் செஞ்சுருந்தா 1.5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம். ஆனால் நான் வேணும்னே லேட்டாக செய்வேன் அப்படின்னு செய்யாதீங்க. இது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது, இது உருப்படாத கேஸு, இது திருந்தாது அப்படின்னு பாருங்க. அது மாதிரி டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு தான் தெரியணும். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எனக்கு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னா எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நான் இப்போ சொன்னது 5 பஸ்ஸிலா நான் எப்படி சூஸ் பண்ணால் 10 பஸ்ஸில் எடுப்பேன். 10 பஸ்ஸில் எடுத்துக்குவேன். மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய 10 பஸ்ஸில் எடுத்து 10 பஸ்ஸில் லெவல் பிரிப்பேன். எனக்கு 2வது பஸ்ஸில் தாண்டும் போதே 2வது பஸ்ஸில் தாண்டி இப்படி ட்ராவல் பண்ணிட்டே போவேன்னா 6வது பஸ்ஸில் பார்க்கும்போதே எனக்கு 2வது பஸ்ஸிலோட லெவல் மறந்துடும். புரியுதா? ஆனால் எனக்கு மண்டைக்குள்ளே நிற்கணுன்றதுக்காக நான் ப்ராக்டிஸே எப்படி பண்ணுவேன்னா ரீசனிங் கொடூர ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக ப்ராக்டிஸே எப்படி பண்ணுவேன். புரியுங்களா? மெயின்ஸுன்னு வச்சாலும் சரி, ப்ரிலிம்ஸ்னு வச்சாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ரீசனிங்லாம் எவ்வளோ பெரிய லெவலுக்கு கேட்டிருந்தாலும் எனக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரீசனிங் ஏன் சிம்பிளாக இருக்குன்னா இப்படி ப்ராக்டிஸு. என்ன ப்ராக்டிஸ்னா 10 பஸ்ஸில் எடுத்துக்குவோம். 10 பஸ்ஸில் எடுத்துக்குவேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்னால நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா ஒரு 3 பஸ்ஸில் எடுத்துக்கங்க. ஸ்டார்டிங் பழகுறீங்க அப்படின்னா ஒரு 3 பஸ்ஸில் எடுத்து லெவல் பிரிக்க தெரியணும். சார் இந்த 3வது கொஸ்டினை ஃபஸ்ட்டு செய்யலாம், 2வது கொஸ்டின் நம்ம 2வது செய்யலாம், 1வது கொஸ்டின் லாஸ்ட்டாக செய்யலாம், இதுதான் சார் லெவலு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைமிங் அப்படியே எடுத்துகிட்டே வாங்க. டைமிங் எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களையெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சார் நான் படிக்கிற தப்பாக படிச்சிட்டேன், 2% எவ்வளோக்கு போல 2% பிலோ படிச்சிட்டேன், இதெல்லாம் நான் மிஸ்டேக் சார். நீங்கள் தயவுசெய்து எக்ஸாமுக்கு போய் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த எக்ஸாமுக்கு டைமை வேஸ்ட் பண்ணி 850 ரூபாயும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டம் மிஸ்டேக்காலாம் படிக்கிறீங்கன்னா. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக படிக்கக்கூடாது, மொதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு இந்த மாதிரி லெவல் பிரிக்க தெரியணும். லெவல் பிரிக்க தெரிஞ்சனா இந்த மாதிரி அவன் லெவல் பிரிக்கிறான்னு வைங்களேன், அவன் லெவல் பிரிக்கிறவன்லாம் ரீசனிங்கில் கொடூர ஸ்ட்ராங் இருப்பாங்க சார், செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்படா ரீசனிங் செக்ஷன் வரும்னு இருப்பாங்க. புரியுங்களா? ரீசனிங்கில் மிஷனரிஸை வேகமாக போடுவாங்க சார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். மிஷனரிஸ்லாம் வேகமாக பொறுக்கி போட்டுருவாங்க. பஸ்ஸில் பார்த்தாலே பயப்படுவாங்க. எனக்கு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷ் மீடியம் சார், சரி நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு பஸ்ஸில் வேகமாக புரிய மாட்டேங்குது சார். சார் உங்களை ஒன்றும் ஒரே நாளில் படித்து ஒரு நைட்டில் படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் டைம் எடுத்து தானே படிக்கிறீங்க. எல்லோரும் ஒரு 6 மாதம் ஆனால் தானே மெயின்ஸே போவீங்க. யாராவது ஒரு நாளில் நான் படித்து மெயின்ஸ் போயிடுவேன், ப்ரிலிம்ஸை பாஸ் ஆகிடுவேன், ஒரே நைட்டில் படித்து பாஸ் ஆகிடுவேன், மெயின்ஸு போய் எழுதிடுவேன் இருக்கீங்களா? யாருமே இருக்க மாட்டீங்க. ஒரு 6 மாதத்துலேருந்து 3லேருந்து அட்லீஸ்ட் 6 மாதமாவது படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தா தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்ஸே போக முடியும். புரியுதுங்களா? இல்லைனா மெயின்ஸ் கூட போக முடியாது. நிறைய பேர் 2 வருஷம் படித்து மெயின்ஸ் போக மாட்டாங்க. அவங்கள ஒன்றும் நான் சொல்ல முடியாது. புரியுங்களா? 3 மாதத்துலேருந்து 6 மாதம் படித்தவன் தான் மெயின்ஸ் போவான். அப்படி போகிறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். வாங்க, டைம் ஆயிடுச்சு, போவோம், அந்த கொஸ்டின் போயிடும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய பேர் கண்ணை மூடிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத பொழப்பு. டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்களுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி இருக்கிறவனையும் எரிச்சல் படுத்திக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா? உங்கள் ப்ராக்டிஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா? இல்லைனா உங்கள் ப்ராக்டிஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. சார் நான் என்னோடய ப்ராக்டிஸ் அப்போ நல்லா போடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் அப்போ நல்லா போடுறேன் சார், எக்ஸாம்னு வந்துட்டா பயம், பதட்டம், எல்லாம் வந்துடுது, எனக்கு சோழி முடிஞ்சிடுது. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, எக்ஸாமுன்றது இன்னொரு நாள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போடிய இன்னொரு நாள் அப்படின்னு நினச்சி எக்ஸாம் செய்யுங்க. சரிங்களா? சரி வாங்க, இந்த கொஸ்டின் போயிடும். டைம் ஆகுது. ரைட் சார். 6% சார், 6 பேர் இருக்காங்க, டைஸை விட்டுறாங்க, இவங்களுக்குலாம் கிஃப்ட்டு ஆம்பர் கொடுக்குறாங்க, அடுத்து கலர் வேறு கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க போடுறாங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் வைக்கணும், அதுதான் மார்க்கு. சரிங்களா? அவன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் போட்டால் எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. REHPMA சார், இதை நான் இதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு க்ளூ எல்லாமே எம் காட் நெய்தர், MPA, இதை வச்சே நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால் சொல்கிறேன், க்ளூ இதை வச்சுருக்கனால நான் இதை வச்சுக்கிறேன் டெம்ப்ளேட்டாக. எனக்கு ஈஸியாக க்ளூ எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. சார் நான் எப்படி எழுதுறேன்னா, ஃபஸ்ட்டு ரேங்க் எழுதிக்கிறேன்,
புரியுங்களா? அப்படியே கொடுத்துருக்க ஆர்டர் எழுதிக்கிறேன். டைஸை உருட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை எழுதிக்குவேன். இப்படி ஒரு ஹைஃபன் போட்டு அடுத்து எழுதுறேன்னா ஹேம்பர் எழுதியிருக்கேன். அடுத்து ஒரு ஹைஃபன் போட்டு எழுதுறேன்னா கலர் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? கலரை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அப்படியே அவங்க கொடுத்துருக்க ஆர்டரே எழுதிக்கிறேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள், ஈஸியாக இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈ காட் ஃப்ளவர், ஈ ஃப்ளவர், ரைட்டு. அடுத்து ஏ காட் பீச், ஏ வந்து பீச் ட்ரெஸ் போடுறாரா, பீச், ரைட்டு. எம் காட் ப்ரைம் நம்பர் விச் இஸ் மோர் தென் 3 அஸ் அ ரிசல்ட் ஆஃப் டைஸ் த்ரோ. எம் ப்ரைம் நம்பராக மோர் தென் 3 ஓகே. இங்கே எழுதிக்குவேன் 1 2 3 4 5 6. ஓகேவா? இது நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். எம் முடிஞ்சிட்டார்ல, ரைட்டு. அடுத்து பி அண்ட் த ஒன் ஹூ ஓர் பீச் டஸ் நாட் கெட் மேக்ஸிமம் நம்பர். சார் பிக்கும் மேக்ஸிமம் வராதான், பியும் வரமாட்டானா ஏவும் வரமாட்டான். பீச் ட்ரெஸ் அவர் தானே போட்டுக்காரு, பியும் வரமாட்டான் ஏவும் வரமாட்டாரான், ரைட்டு. வேற என்ன? ஏ நெய்தர் காட் ஈவன் நம்பர் நார் லைக் ஸ்வீட்ஸ் ஆர் சாக்லேட். ஏ கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏ ஸ்வீட்டும் வரமாட்டார், சாக்லேட்டும் வரமாட்டார். அதே மாதிரி ஏ ஈவன் நம்பர் வரமாட்டார். ஏ இப்போ ஈவன் நம்பர் வரமாட்டார்னா ஏற்கனவே ஈவன் நம்பர் ஆட் நம்பரில் 3 முடிஞ்சு. ஏக்கு 1 1 வரலாம், இல்லைனா 5 வரலாம். சி எம்மு நான் பாட்டுக்கு 5 தானே போட்டிருக்கேன், அப்புறம் ஏன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்? எம் 5, ஒன்று ஏ இங்கே வரலாம், இல்லை இங்கே ஏ வரலாம். இதுக்கெல்லாம் திட்டாதீங்க, இவனுக்கே சொல்லித்தர அப்படின்ட்டு. இங்கே கரெக்டாக போட்டிருக்கேங்க, பார்த்துக்கோங்க. திட்டிகிட்டு இருக்காங்க உட்காந்து, ரைட்டு. அடுத்து எல்லோ ட்ரெஸ்ஸு, எல்லோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவருக்கு வந்து காட் த லீஸ்ட்டு. எல்லோ சூப்பர், எல்லோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவர் காட் த லீஸ்ட்டு. புரியுங்களா? ஹிண்ட்டை எழுதிக்கங்க. எல்லோ ட்ரெஸ்ஸு ஹிண்ட்டு ஈஸி. எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கவர் தான் 1ஆம் நம்பர், ரைட்டு. அடுத்து சம் ஆஃப், வேறு எதுவும் ஹிண்ட் விட்டேனா? இங்கே எதுவும் ஹிண்ட் விட்டுருக்கண்ணா? ரைட்டு, ஹிண்ட் எதுவும் விடலை. எல்லோ ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி எம் அண்ட் இ டஸ் நாட் லைக், இங்கே விட்டுருக்கேன் பாருங்கள், ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்குது அதனால் விட்டுருக்கேன். எம் அண்ட் இ டஸ் நாட் லைக் எல்லோ ரெட்டு. எம்மும் ஈயும் ரெட்டும் பிடிக்காது, எல்லோவும் பிடிக்காது. எல்லோ வராதான், எல்லோ வராது தெரியும், 1ஆம் நம்பர் வரல. ரெட்டும் வராதான், ரைட்டு. வேறு யாருக்கு? எம் அண்டு ஈயா, எல்லோ வராதான், ரெட்டும் வராதான், ஓகே. ஈக்கும் வராது. வேறு எதுவும் கொடுக்குறேன்? பி டஸ் நாட் லைக் எல்லோ கலர். பி எல்லோ கலர் வராதா? அவ்வளோதான், ஹிண்ட் ஓப்பன் ரிவீலு. பிக்கு எல்லோ கலர் வராதாம்மா. 1 5, 1 3 தான் வரும், 1 இல்லைனா 3. இது பிக்கு எல்லோ கலர் வராதான். 1க்கு இங்கே எல்லோ கலர் வராதான், இங்கே எல்லோ கலர் வராதான், இங்கே எல்லோ கலர் வராதான். 3 இடத்துல 1ஆம் நம்பர் வராதுன்ட்டாங்க. சரி, வேறு எதுவும் இருக்குதான் பார்ப்போம். பி டஸ் நாட் லைக் எல்லோ கலர். த சம் ஆஃப் த நம்பர்ஸ் காட் பை ரெட்டு ஒயிட்டு. ஓகே, ஒயிட்டையும் ரெட்டையும் ஆட் பண்ணால் யார் வராங்கன்னா ப்ளூ வராரா? ஓகே. அடுத்து குக்கி மோர் தென் பி. குக்கி அதிகமாக இருப்பாரா பியோட, பட் லெஸ் தென் ஸ்வீட்டு, ரைட்டு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாக்லேட் அண்டு காஃபி. சாக்லேட்டுக்கும் காஃபிக்கும் நடுவில் இருக்க கேப் தான் யாராம்? அச்சு. சாக்லேட்டுக்கும் காஃபிக்கும் நடுவில் இருக்க கேப் தான் அச்சு. ஓகே, இது வரைக்கும் ஹிண்ட்டு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் வைக்கணுன்ட்டு. சரி, இப்போ எதை பிடிக்கிறது, எந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு, புரியுதா? ஃப்ரூட் இங்கே ஒன்று விட்டணும், கோடையே போடலையே. ஆமாம், ஃப்ரூட்டு ஹேம்பர் காட் த ரைஸ் விச் இஸ் மேக்ஸிமம். 6ஆம் நம்பர் இருக்கார் பாருங்கள், அவர் ஃப்ரூட்டு. 6ஆம் நம்பர் ஃப்ரூட்டு. ஓகே, இவருக்கு 6 வராது, 1 இல்லைனா 3 வைக்கணும். இப்போ சப்போஸ் நான் இங்கே 3 வச்சுட்டேன் அப்படின்னா எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு எதுவும் இருக்குதா? இல்லை. ஆனால் 1 வராது. ஏன் வராதுன்னா இங்கே 1 வச்சா இங்கே எல்லோ வைக்கணும், இங்கே ஆல்ரெடி பீச் இருக்காரு, அதனால் 1 வராது. ஆட்டோமேட்டிக்காக ஏக்கு 3 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கேயும் எல்லோ வரலை, இங்கேயும் எல்லோ வரலை, எல்லோ வரலை, எல்லோ வரலை. ஒன்று இங்கே எல்லோ வரணும், இல்லை இங்கே எல்லோ வரணும். 1 எல்லோ, 1 எல்லோ இங்கே வரணும், இங்கே வரணும். ஓகேவா? இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போதைக்கு இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 எல்லோ 6ல் வரலாம், இல்லை இதில் வரலாம், ரைட். எல்லோ இங்கேயும் வரலாம், இங்கே ஹச்சுக்கு எல்லோ வரலாம், இல்லைனா இங்கே எல்லோ வரலாம். ஓகே, இப்போ 6 ஃப்ரூட்டு. 6 ஃப்ரூட்டு பிக்கு 6 வரமாட்டார் கன்ஃபார்ம், ஏன்னா பியோட பெருசாக இருக்காங்க 2 பேர். 6 ஃப்ரூட்டு, இங்கே ஃப்ளவர் இருக்கார். ஹச்சுக்கு 6 நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
இவங்க 2 பேரை மைனஸ் பண்ணால் எனக்கு அச்சு கிடைக்குன்னா ஹையஸ்ட் நம்பராக அச்சு கண்டிப்பாக இருக்க மாட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னா 6ஐ கொண்டு போய் 6ல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 1 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் சார் 1 இங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லோ எல்லா இடத்துலையும் வராதுல்ல, இந்த ஒரு இடத்துல தான் அப்போ வந்திருக்கும். அப்போ 1 வர இடத்துல எல்லோ வரும், எல்லோவை போட்டுருங்க. 6 வர இடத்துல ஃப்ரூட் வரும், அப்படியே போட்டுருங்க. ஃப்ரூட்டை போட்டுருங்க. ரைட்டு, பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா? ஹச்சு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டான் சாக்லேட்டும் காஃபிக்கும். இப்போ சாக்லேட் காஃபிக்கு டிஃப்ரென்ஸ் 1னா எங்கேயோ வரப்போகிறாங்க, 1 டிஃப்ரென்ஸாக இருக்கணும். இங்கே சாக்லேட் காஃபி வைக்க முடியுமா? 2 டிஃப்ரென்ஸ் வந்துடும். பேலன்ஸ் இருக்க நம்பர்லாம் யார் யார் இருக்காங்க? 1 3 5 6. பேலன்ஸ் இருக்க நபர்லாம் யாருன்னா 2 4 இருக்காங்க. 2 4 இருக்காங்க. சரி, 2 4 இருக்காங்க. ஓகே, கலர்லாம் யார் யார் இருக்கா? 2 4. இங்கே ஒரு ஹிண்ட் இருக்குது பாருங்கள். ரெட்டையும் ஒயிட்டையும் ஆட் பண்ணால் ப்ளூ வருதான். ரெட்டையும் ஒயிட்டையும் ஆட் பண்ணால் ப்ளூ. இங்கே ரெட்டு வச்சு 1ஆம் நம்பரில் வராது. இங்கே 2 இடத்துலையும் இங்கே 2 வரலாம், இங்கே 4 வரலாம். இங்கேயும் அதே மாதிரி 4 வரலாம், 2 வரலாம். சரி, இந்த ஹிண்ட்டை உடைக்கணும். இப்போ இந்த ஹிண்ட்டை உடைக்கணும்னா ரெட்டு ஒயிட் இருக்கார் பாருங்கள், இவங்க 2 பேரும் 2 இல்லைனா 4, 2 இல்லைனா 4 போட்டு ப்ளூ கலர் வர 6 போடலாம். ஒரே பாசிபிலிட்டி தான். 2த்தையும் ஆட் பண்ணால் இப்படி தான் வரும். ஏன்னா இங்கே 1 எல்லோவாக இருக்கார், கண்டிப்பாக எல்லோவை பற்றி பேச மாட்டான். 1 விட்டுருங்க. அடுத்து பீச்சு 3வது இருக்கார், 3வது இருக்கிற பற்றி பேச மாட்டான். 1 3 விட்டுட்டா பேலன்ஸ் இருக்க நபர் யார்? 5 இருக்கார். 5 கூட யார் ஆட் பண்ணும்? 1 ஆட் பண்ணும். 3 இருக்கார், 3ஓட 5 வரணும். 5ல் தான் நீங்கள் ப்ளூவை வைக்க போகிறீங்க அப்படின்னா 3 கூட யார் ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். 2 யாருன்னு தெரியாது. இப்போ நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா 3 பீச் கலர்னு வேறு வந்துருச்சு, அதனால் நான் வைக்க முடியாது. அதனால் என்ன சூஸ் பண்ணலான்னா இவங்க 2 பேரில் யாரோ 2 4 இருப்பாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கே இவருக்கு ரெட் கலர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெட் கலருக்கு இவருக்கு வரமாட்டாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு தான் ரெட் கலர் வருவாங்க. கண்டிப்பாக இவருக்கு தான் ரெட் கலர் வருவாங்க. இன்னொரு ஹிண்ட்டை வச்சு இதை முடிக்கலாம். ரெட் கலர் இவருக்கு தான் வைப்பாங்க. இவருக்கு என்ன வந்திருக்குன்னா ஒயிட் கலர் வந்திருக்கும். 6ஆக இருக்கவருக்கு ப்ளூ கலர் போயிருக்கும். அடுத்து 6ஆக இருக்க ஒரு ப்ளூ கலர் போயிடுச்சா? இப்போ இந்த 2 நாளை இங்கே வச்சு முடிக்கிறாங்க பாருங்கள். பீன்னு ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு எபோவில் குக்கீஸு ஸ்வீட்டு, புரியுதா? பீன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எபோவில் பீன்றவர் 4ன்னா 2 வரலாம். இப்போ 4ன்றவரை போட்டிங்கன்னா 5 6ல் 5ல் குக்கி வரும், 6ல் ஸ்வீட் வரும். ஆனால் 6ல் ஆல்ரெடி யார் வந்துட்டா? ஃப்ரூட் வந்துட்டார். அப்போ கண்டிப்பாக பி 4ல் இல்லை, பி என்ன இருப்பார்னா 2ஆக இருப்பார். அப்போ தான் இந்த குக்கி ஸ்வீட்டு ஏதாவது நடுவில் வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி நீங்கள் எங்கே வச்சலாம்னா 2ல் வைக்கலாம், ஈயை 4ல் வைக்கலாம், இங்கே 2ல் வைக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எல்லா பக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு கலர் இருக்குது, அந்த ஒரு கலரை இங்கே போட்டுருங்க. யார் இருக்கா? ஒயிட்டு, எல்லோ, ப்ளூ, பிங்க்கு, பீச்சு, ரெட்டு. பிங்க்கு வரல, பிங்க்கு இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ ஆம்பரில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஹேம்பர் இவருக்கு ஸ்வீட்டும் சாக்லேட் வரமாட்டாங்க. சரி, இவருக்கு ஸ்வீட்டு சாக்லேட் வரமாட்டாங்க. வேறு எதுவும் க்ளூ விட்டுருக்கோமா? க்ளூ எதுவும் விடலை. சாக்லேட்டுக்கும் காஃபிக்கும் நடுவில் ஒருத்தர்னா, சாக்லேட்டு காஃபிக்கு நடுவில் ஒருத்தர்னா இங்கே 4 பேர் இருக்காங்களா? இந்த 4 பேரில் கேப் 1 எங்கே இருக்குது? இதுக்கும் தான் இருக்குது. அப்போ மேபி இவர் சாக்லேட் வரலாம், இவர் காஃபி வரலாம். இவருக்கு சாக்லேட்டு, இவருக்கு காஃபி, யாருனாலும் வரலாம். சாக்லேட்டு இவருக்கு வரலாம், இவருக்கு காஃபி இங்கே வரலாம். இல்லை காஃபி இங்கே வரலாம், இங்கே சாக்லேட் வரலாம். ஆனால் இந்த 2 இடத்துல மட்டும்தான் வர முடியும். வேறு எந்த இடத்துல டிஃபரன்ஸ் 1 வரல. அப்போ இவருக்கு இங்கே ஸ்வீட்டு கிடையாதுன்ட்டானா இவர் தான் ஸ்வீட்டு. சாக்லேட் காஃபி போக பேலன்ஸ் யாருக்குன்னா ஸ்வீட்டு 5ஆம் நம்பர். ஸ்வீட்டு 5ஆம் நம்பரு, பி 2ஆம் நம்பர்னா நடுவில் இருக்கிறது யாருன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் 3 4 தான் யார் இருப்பார்னா குக்கி இருப்பார். 3 4 தான் குக்கி இருப்பாருன்னா குக்கி இங்கே வச்சிடலாம். ஓகேவா? இந்த ஹிண்ட்டை பிடிக்கிறேன். இந்த ஹிண்ட்டை பிடிச்சி அப்படியே எழுதி பாருங்கள். இந்த ஹிண்ட்ஸ் எழுதுனா ரொம்ப கஷ்டம். 3க்கு நடுவில் தான் இவர் இருப்பார். ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் காஃபி யாருனாலும் எங்கேனாலும் உட்காரலாம். எதுவும் க்ளூ கொடுத்துருக்காங்களான்றதோ ஒரு பார்த்துருவோம். வேறு எதுவும் க்ளூ விட்டுருக்கோமா அப்படின்ட்டு. சாக்லேட் காஃபி இங்கே ஒன்று இருக்கே, என்ன கொடுத்துருக்காங்க? the one who wore yellow dress got the least number and does not like. ஃப்ளவரு பிடிக்காது, காஃபி பிடிக்காது. ஃப்ளவரும் பிடிக்காது, காஃபி பிடிக்காது. யாருக்கு? 1க்கு. எல்லோவுக்கு பிடிக்காது. எல்லோவுக்கு காஃபி பிடிக்காதுன்னா எல்லோவுக்கு சாக்லேட், இவருக்கு காஃபி. பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஒரு பசில் தான், இந்த ஒரு பசிலுக்கு டைம் ஆகிருக்கு. மினிமம் 5 நிமிஷம் ஆயிருக்கும். 4 to 5 நிமிஷம் ஆயிருக்கும் இந்த கொஷின். கண்டிப்பாக இந்த கொஷின் 4 to 5 நிமிஷம் ஆயிருக்கும். ஏன்னா எல்லா ஹிண்ட்டையும் எழுதி வச்சு ஒன்றா வச்சு ஃபெச் பண்ணால் தான் இது போட முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம்.
பாருங்கள் டைம் டியூரேஷனை பார்த்துக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண மாதிரியே போகுது கொஷின். சரிங்களா? இப்போ கொஷினை முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் வருவோம். காஃபி. காஃபி யார்? ஒன்று பீன்னு வைக்கலாம், எல்லோ வைக்கலாம், ரெட்டு வைக்கலாம். எல்லோ ரெட் ட்ரெஸ். காஃபினா ரெட் ட்ரெஸ் போட்டவங்க, நான் பீன்னு வச்சுருக்கலாம். அடுத்து ஸ்வீட் இருக்கவங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸு? ஸ்வீட்டு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு. அடுத்து சம் ஆஃப் நம்பர் ஆஃப் இ அண்டுக்கு 1 காட் குக்கி. ஈக்கும் குக்கிக்கும் நடுவில். இ குக்கிக்கு 3, ஈக்கு 4, மொத்தம் 7. அடுத்து ப்ளூ கலர் போட்டிருந்தவர் என்ன ஆம்பர் போட்டிருந்தாரு? ப்ளூ கலர் எந்த ஆம்பர்? ப்ளூ 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 ஃப்ரூட்டு. ப்ளூ ஃப்ரூட்டு. அடுத்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. E2 ஒயிட்டு, ஹச் காஃபி எல்லோ. E2 ஒயிட்டு. E2 ஒயிட்டு வரலை. ஹச்சு காஃபி எல்லோ வராது, ஏன்னா சாக்லேட் தான் வராது. ரெண்டுமே வரல. அடுத்து என்னென்ன ஆப்ஷனு? ஸ்வீட்டு பீச்சு, 3 ஸ்வீட் பீச்சு. அடுத்து A3 காஃபி. ஸ்வீட்டு 3 பீச்சு வரல. A3 காஃபி. A3 குக்கி தான் வருது. இவன் காஃபி கொடுத்துருக்கான். நன் இஸ் கரெக்ட். நன் இஸ் கரெக்ட் தான் ஆன்சர். எதுவுமே கரெக்டு கிடையாது. புரிஞ்சா? மொத்த பசிலையுமே முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் செய்ய நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது. நான் சொன்னது இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த லெவல் பிரிக்க சொன்னேன் அப்படின்றது. இந்த லாஸ்ட்டில் இந்த இங்கே இடம் இருக்குது, இங்கே எழுதுகிறேன். இங்கே இப்போ புரியும் நினைக்கிறேன். 2ஆவதாக ஃபஸ்ட்டு செஞ்சோம், 1ஆவதாக லாஸ்ட் செஞ்சோம், அடுத்து இங்கே செஞ்சோம். டைமிங் சொல்லிக்கிறத பாருங்கள். 2.5 நிமிஷம், 3 நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம். நம்ம டைமிங்கை நம்ம நினச்ச மாதிரியே அப்படியே ஆகுது. இல்லை சார் எனக்கு இதெல்லாம் நான் ஸ்பீடாக போட்டிருப்பேன். சார் போடுங்க சார், பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஸ்பீடாக போகிறது தான் நல்லது. நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கேன்னா பாருங்கள், ஒரு பஸ்ஸு இங்கே ஒரு 5.5 நிமிஷம், இங்கே ஒரு 10.5 நிமிஷம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14.5 நிமிஷம், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இருக்குது. 4 பதிலுக்கு 15 நிமிஷம்னா ஒரு பஸ்ஸில் 3.25, ஒரு பஸ்ஸில் 3.25 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கொஷின்லாம் சேர்த்து போடணும் கண்டிப்பாக. ஒரு நிமிஷம் கொஷின்லாம் சேர்த்து போடணும் வேறு. கண்டிப்பாக இங்கே ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். 1.25 நிமிஷம் வச்சோம்னா ஒரு கொஷினுக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கும். ஒரு கொஷினுக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கும் இந்த லெவலு, கிளர்க் லெவல் பஸ்ஸில். சரி, இதெல்லாம் மெயின்ஸ் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளரிக்கல் மெயின்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லெவல்லாம் டைமிங் கன்சியூமிங் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வரும். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் எடுத்திங்கன்னா உங்களை நான் இதை கேட்கல. இவர் யாருன்னா சார், இவர் யாருன்னா உட்காந்து 24 மணி நேரமும் பேங்கிங்கை பற்றியே படிச்சுட்ருப்பார், யோசிச்சுட்ருப்பார். 24/7 பேங்க் வேலைக்கு எப்படா போக முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி யோசிச்சுட்ருக்கவர் இவர். அவங்கள இவரை கேட்கல. உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் படிக்கிறீங்களா நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மினிமம் 3 இல்லைனா 5 பஸ்ஸில் ஒன்றா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் சார் இம்ப்ரூவ்மெண்ட் தரும். கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 100% சொல்லுவேன் நான், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து பார்ப்போம்.